வணக்கம். எங்களுடைய எஸ்ஹெச்எத்தின் 3வது தொடர் வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த வகுப்பில் ஒரு இலை சம்பந்தமான ஒரு இலையில் ஏற்படுகின்ற எஸ்ஹெச்எம் என்ற அடிப்படையில் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு இலை ஒன்றை நாங்கள் நோமலாக ஒரு சீலிங்கில், ஒரு கிடையான ஒரு சீலிங்கில் ஒன்றில் ஒரு இலை ஒன்றை கட்டி தொங்க விடுவோமாக இருந்தால் அந்த இலையுடைய சுயாதீன நீளம் இயற்கை நீளமாக அந்த இலை தொங்கும். ஏனென்றால் அந்த இலைக்கு ஒரு திணிவற்ற இலை என்பதால் அது அதனுடைய சுயாதீனமான ஆரம்ப நீளத்தில் தொங்கும். பிறகு அந்த இலையுடன் நாங்கள் ஒரு சிறிய துணிக்கை ஒன்றினை கட்டி தொங்க விடும் பொழுது, ஒரு திணிவுடைய திணிக்கை ஒன்றினை கட்டி தொங்க விடும் பொழுது அந்த திணிக்கையுடைய நிறை காரணமாக அந்த இலை சற்று கீழே இறங்கும். அதாவது ஒரு நீட்சி ஒன்று ஏற்படும், என்ற நீட்சி ஒன்று ஏற்படும். ஆனால் சமநிலையில் இருக்கும். நாங்கள் கட்டி தொங்க விட்டுட்டு அப்படியே மெது கையை ரிலீஸ் பண்ணினோம்னு சொன்னால் அப்படியே கீழே இறங்கும். பிறகு கையை ரிலீஸ் பண்ண உடனே அந்த பொருள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் எல்லாரும் டெக்னிக்கலாக உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிறகு இந்த துணிக்கை இயக்கம் ஒன்று நடக்க வேண்டுமாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு வெளி வேலை ஒன்று நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் நாங்கள் நிறைய மாதிரி செய்யலாம். ஒரு வகையிலே இந்த துணிக்கையினை சற்று கீழே இழுத்து விடலாம். இழுத்து விட்டமாக இருந்தால் ஒரு இயக்கம் ஒன்று நடக்கும். வேற என்ன செய்யலாம்? வேற இந்த துணிக்கு எடுத்துக்கிட்டாலும் தட்டி விட்டுறலாம். தட்டி விட்டாலும் இயக்கம் ஒன்று நடக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை ஒன்று செய்யலாம். ஆனால் நான் அல்லது இன்னொரு வகையில் என்ன செய்யலாம் என்கும் பொழுது இந்த துணிக்கையினை ஒசத்தி மேலுக்கு ஃபுல்லாக அப்படி ஒசத்தி இந்த மட்டத்தில் வச்சிருந்து துணிக்கை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணக்கூடாலையும் என்ன செய்யும்? அப்படியே வர்றது அப்படி சட்டார்ன உளுந்து அப்படி இயக்கம் ஒன்று நடக்கும். அந்த வகையிலையும் செய்யலாம். நான் எந்த வகையை கருதிருக்கிறேன்? சற்று கீழே இழுத்து விட்டால் நடக்கக்கூடிய இயக்கத்தை கருதுகிறேன். ஆகவே நான் எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு தூரம் எக்ஸ் என்று அளக்க முடியும். அந்த எக்ஸுடைய தூரம் அளக்கமாக இருந்தால் இந்த அவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஆர்முடுகள் எக்ஸ் டபுள் டோட் என்று குறிக்கலாம் கீழ் நோக்கி. ஆகவே சமநிலையில், அதாவது இந்த படத்தை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் T0 7mg இருக்கும். அதே மாதிரி எங்கட ஹூக்குட லோங்கிற ஒரு விஷயம் படிச்சிருந்தோம். ஹூக்குட லோ என்ன செல்லுதாக இருந்தால் இலையில் உள்ள இழுவை என்னவா இருக்கணும்? எல் ஆரம்ப நீளத்துக்கு மேலே நீட்சி தர லம்டாக இருக்கணுங்கிற ஹூக்குட லோ அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். பிறகு இயக்கம் எங்கே நடக்குதோ அந்த இயக்கம் நடக்கக்கூடிய இடத்துல சமநிலை பிரயோகித்தால் எஸ்ஹெச்எம்க்குரிய சாம்பாடு கிடைக்க பெறும் எங்களுக்கு. அந்த வகையில் இயக்கம் நடக்கக்கூடிய இடத்தில், அதாவது இந்த படத்தில் நாங்கள் F7MA பாவச்சமாக இருந்தால் கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும், மேல் நோக்கி டி இருக்கும். அது MX டபுள் டோட் இருக்கும். F7MA நியூட்டன் ஐயாவின் 2ஆம் விதியாக இருக்கும். ஆகவே எவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து கேள்விகளையும் பார்த்திருந்தோம். ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த விடயம் பார்க்க போகிறோம். இலையில் சேமிக்கப்படும் சக்தி அல்லது அழுத்த சக்தி. இலையில் சேமிக்கப்படும் சக்தி. ரைட். இந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த தியரியுடைய விஷயத்தை பார்க்க போகிறோம். எங்களுடைய ஹூக்குட லோ என்ன செல்லுது? T x/L × lambda என்று செல்லுதல்லோ. ஆகவே ஹூக்கையா என்ன செல்றார் என்று சொன்னால் இலையில் உள்ள இழுவை அதில் ஏற்படுற நீட்சிக்கு நேர் விகித சமன் என்று வழிகையில் செல்றார். நாங்கள் ஆகஸ்ட்டு பார்த்தோம். இலையில் ஏற்படுற இழு விசை அது இலையில் ஏற்படுற இழுவைக்கு நேர்வித சமன் அப்படின்னு சொல்றது எங்களோட ஹூக்கையோட இது. அது நாங்கள் சமப்படுத்துவதற்கு தான் ஒரு மாறிலியை சமப்படுத்தும் எல்லோ லம்டாவோவை எல்லுன்னு சொல்லி. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குமாக இருந்தால் ஒரு இலை ஒன்று இருக்கிறது. இந்த இலை அதோட ஆரம்ப நீளம் ஒரு எல்லாக இருக்கட்டும், ஒரு எக்ஸுங்கிற நீளம் நீட்சி அடைகிறது என்று எடுப்போம். ஆகவே இந்த எக்ஸுடைய நீளம் கூட 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 என்ன நடக்கும்? இந்த இலையில ஒரு இழுவை கூட இருக்கும். எக்ஸ் கொஞ்சம் அழுத்தம்டா இழுவை சும்மா கொஞ்சம் இருக்கும். நல்ல அழுத்தம்டா இழுவை நல்லா இருக்கும். இன்னும் நல்ல அழுத்தம்டா இழுவை நல்லா இருக்கும். எது வரைக்கும்? அந்த இல்லை அறுகிற சந்தர்ப்பம் வரைக்கும் போகும். ரைட். அது நீங்கள் விட்டிப்பேல் நல்லா 2 பேர் ரப்பர் இழுத்துட்டு கையை விட்டிப்பேல் அன்றமெல்லாம் உணர்ந்திப்பேல் அந்த ஃபீலிங்கை. ரைட். அந்த அடிப்படையில் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இழுவை டீன்னு சொல்லுவோம். டி எக்ஸ் கூட கூட டீங்கிற கூட. ஆகவே இலையில் உள்ள இழுவைக்கும் நான் நீட்சிக்குமாக கிராஃப் வரைஞ்சனாக இருந்தால் நீட்சி எக்ஸ் என்று குறிப்பிடுறேன், இலையில் உள்ள இழுவை டி அப்படின்னு சொல்கிறேன். இழுவைக்கும் நான் நீட்சிக்குமாக கிராஃப் வரைந்தால் எப்படியான கிராஃப் எனக்கு கிடைக்க பெறும்? இப்படி ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்க பெறும்.
கூட கூட கூடும். நேருக்கு சமன் y சமன் mxங்கிற வடிவமாக இருக்கும். ஆகவே இப்படி ஒரு கிராஃபாக கிடைக்கப்பெறும். ரைட். அப்படியாக இருந்தால் இலையில சேமிக்கப்படுற சக்தி உதாரணமாக இருந்தால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கருதுகிறேன். அதாவது இழுவை வந்துட்டு ஒரு டீயாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இங்கே நீட்சி வந்துட்டு ஒரு எக்ஸாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த எக்ஸாக இருக்கக்கூடிய பொழுது இழுவை வந்துட்டு டி என கருதிருக்கிறேன். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இலையில் ஒரு சக்தி ஒன்று சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சக்தி ஆகவே இலையில் சேமிக்கப்படும் சக்தி சமன் இந்த முக்கோணியின் பரப்பு. முக்கோணியின் பரப்பாக இருக்கும். ஆகவே இலையில சேமிக்கப்படுகிற சக்தி நான் ஒரு ஈண்டு எடுத்தனாக இருந்தால் அந்த ஈ வந்துட்டு என்ன இருக்கும், இந்த முக்கோணியில பரப்பாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் வேலைங்கிறது என்ன, விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். எங்களுக்கு தெரியும் விசைக்கும் இடைப்பெயர்ச்சிக்குமான கிராஃபோட பரப்பளவு வந்துட்டு எனக்கு தரும். பரப்பளவு வந்துட்டு வேலையை தரும். விசைக்கும் அதாவது விசைக்கும் அசைந்த தூரத்துக்கும் இடையிலான பரப்பு வந்துட்டு அந்த கிராஃபுடைய பரப்பு வந்துட்டு வேலையை தரும். அதே போல எங்க வந்துட்டு இதுல பரப்பு வந்துட்டு என்னத்தை தரப்போகுது, அந்த இலையில சேமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழுத்த சக்தியை தரப்போகுது. அப்ப அழுத்த சக்தி வந்துட்டு என்ன இருக்க போகுது, முக்கோணில பரப்பளவா இருக்கும். இந்த முக்கோணில பரப்பளவு நீங்க செல்லலுமா, அரை தர அடி எக்ஸ் தர செங்குத்து உயரம் டீயாக இருக்கும். இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிறதால் எங்களுக்கு தெரியும் ஹூக்கோட லோ வந்துட்டு ஹூக்கின் லோயின் ஹூக்ஸ் லோவின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டி வந்துட்டு அதில் ஆரம்ப நிலத்தில் ஒரு எல் என்று எடுக்கணும். எல் தர ஏற்பட்ட நீட்சி என்ன எக்ஸ் தர லாம்டா. ஆக டீக்கு பல நான் என்னத்தை பிரதிடலாம், ஹாஃப் எக்ஸ் தர டீக்கு பல என்னால் பிரதிடக்கூடிய இருக்கு எக்ஸ் லாம்டாவின் கீழ் எல். ஆகவே இலையில சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி E is equal to half into ஆரம்ப நீளம் எல் மேலுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தர லாம்டா இதாக இருக்கும். ஆக இலையில சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி half எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா ஓவர் எல் ஆக இருக்கும். ரைட், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபிசிக்ஸில் ஹோக்குட லோன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா எஃப் சமன் கேஇ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்குது தானே, ஃபிசிக்ஸில் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹோக்குட லோன் பொறுத்து எஃப் சமன் கேஇன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இங்கே படிக்கல் டி சமன் எக்ஸ் ஓவர் எல் தர லாம்டான்னு சொல்லி படிக்கல். இங்கால கேஇ அல்லது கேஎக்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த எஃப்ங்கிறது விசை, இங்கே டீங்கிறது விசை சேம். ஆனால் இங்கே எக்ஸு லம்டா எல்னு படிக்கும், இங்கே கேன்னு சொல்லி படிக்கும். ரெண்டு வித்தியாசம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்படி யோசிக்கலாம் நீங்கள், ரெண்டு வித்தியாசம் மாதிரி இருக்கிறது. ஆரம்ப நீளமோ லம்டா, இங்கிறது ஆரம்ப நீளம்ங்கிறது ஒரு மாறிலி, ஒரு இலையில ஒரு ஆரம்ப நீளம்டா, அதனால் அது ஆரம்ப நீளமாக இருக்கும். லம்டாங்கிறது அது மீலியல் மட்டும் இருக்கும், அது மீலியல் மட்டும். அப்போ அந்த இலையக்கூடிய மீலியல் மட்டுமே தான். அப்போ லம்டாவோ எல்லுங்கிறது என்ன ஒரு மாறிலியாக இருக்க போகுது. அப்போ நான் லம்டா எல்லுன்னு சொல்லி நீங்கள் ஃபிசிக்ஸில் பிரிச்சு எழுதாமல் லம்டாவோ எல்லு பல என்ன போடுவேன், கேண்டு ஓடுவார். கேண்டு போட்டு தான் கரெக்டாக என்ன சொல்லி எஃப் சமன் கேஎக்ஸ்ன்னு சொல்லி படிக்க போகிறீங்க. இப்போ ரெண்டும் சேம் தான், குழப்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ரெண்டும் சேமாகத்தான் இருக்கும். ரைட், ரெண்டும் சேமாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் ஃபிசிக்ஸில் எல்லாத்தையும் நம்ம நோமலாக படிச்சுட்டு போவோம். ஆனால் இங்கே மேக்ஸில் டீப்பாக இறங்கி படிப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஃபிசிக்ஸ் மாணவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் இதான், நாங்கள் ஃபிசிக்ஸில் நோமலாக இதான் சாம்பாடு இப்படி தான் சொல்லி படிச்சுட்டு போவோம். ஆனால் நார்மலான்னு சொன்னால் நுனிப்புல் மேற மாதிரி இல்லை, அப்போயும் கொஞ்சம் படிப்பம் தான், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் மேக்ஸில் நல்லா இறங்கி நின்று விளையாடுவோம், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கு. ரைட், அப்போ இப்படியா இருக்க போது எங்களுடைய இது. அப்போ தியரி வந்துட்டு இதாக இருக்க போது. ஆகவே இலையில் சேமிக்கப்பட்ட சக்தி இஸ் ஈக்குவல் டு இலையில் சேமிக்கப்பட்ட சக்தி சமன் அறதர நீட்சி இட ஸ்கொயர் ஓவர் ஆரம்ப நீளம் தர மீளியல் மட்டா இருக்கு, மீள் தன்மை மட்டா இருக்கு.
அப்போ இந்த சமன்பாட்டை நீங்கள் எழுதி பாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ரைட், நாங்கள் இதோட எஸ்ஹெச்எத்திர தியரியை முழுதாக முடிக்கிறோம். இதோட எஸ்ஹெச்எத்திர தியரி முடிச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்களோட 2வது டியூட் இருக்குது. அந்த டியூட்லேயே வந்து நாங்கள் கொஷின்ஸை பார்த்துட்டு போவோம். அப்போ இதோட எங்களோட எஸ்ஹெச்எம்ங்கிற அழகுக்கான முழு தியரியும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இனி கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஐடியாக்களை எங்களோட மைண்டில் ஏற்றினோம்டா நாங்கள் இன்ஷால்லா எங்களால் ஒரு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட டியூட்டை கொஷின்ஸை பார்க்க போவோம். அடுத்து நாங்கள் ஏற்கனவே ஃபெஸ்ட் டியூட்டை பார்த்துருந்தோம். ஃபெஸ்ட் டியூட்டில் நாங்கள் ஒரு 10 கொஷின்ஸை பார்த்துருந்தோம். அந்த 10 கொஷின்ஸ் முடிஞ்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் அடுத்ததாக 11வது கொஷின்ஸை நாங்கள் 2வது டியூட்டாக தந்திருந்தோம். ஆகவே அந்த 2வது டியூட்டை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், எம்தினியோடைய மாபிள் ஒன்று ஹெல் இயற்கை நீளமுள்ள இலேசான மீள்தன்மை இலையினால் ஏ என்னும் புள்ளியில் தொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு ஏங்கிற புள்ளி ஒன்று சொல்கிறாங்க. இது சீலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளி இயற்கை நிலைமையில் எம்தினியோடைய துணிக்கை தொடுக்கப்படுகிறது. இத்துணிக்கை ஓய்விலிருந்து ஏயிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. ஆகவே இப்படி ஒரு இலை ஒன்று இருக்குது. நான் என்ன இப்படி இழைக்கிறேன், இலை வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான்னு சொன்னால் என்ன, இழுவே இல்லாமல் இருக்கும். ஆக இங்கேருந்து ஒரு எம்தினியோடைய துணிக்கையை விட போகிறாங்க. இயற்கை நிலம் மில்லின்னு சொல்லி தராங்க. இத்துணிக்கை ஓய்விலிருந்து விழப்பட போகிறாங்க. இங்கே எக்ஸ் டாட் சமன் 0 இருக்கும். அப்போ நான் வீண்டு போடாமல் எக்ஸ் டாட்னு போகிறேன். ஏன், நம்ம வித்தியாசமாக எழுதணுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ எக்ஸ் டாட் வந்துட்டு 0 ஓய்விலிருந்து விடுறதா சொல்கிறாங்க. துணிக்கை 2 எல் நீளம் விழுமா? ஏன் அப்படி துணிக்கை விட்ட உடனே அப்போ என்ன செய்யும் சொல்லி நீங்கள் நார்மலாக ப்ராக்டிக்கலாக யோசிங்க பார்ப்போம். இலை வந்துட்டு அப்படியே விட்டோம்னா சும்மா தொஞ்சிட்டு அப்படியே வரும். ஒரு கட்டத்தில் இலை வந்துட்டு இருக போகும். ஏன்னா இல்லோட ஆரம்ப நிலம் வந்த உடனே இல்லை இறும். இறினது போகிறோம் அங்காலையும் போகும். ஏன் சொன்னால் இது வந்துட்டு மீள்தன்மை உள்ள இலை. மீள்தன்மை அற்ற இல்லைன்னு என்ன செய்யும், அந்த ஆரம்ப நிலம் வந்த உடனே சடான்னு நின்றும். ஆனால் இது மீள்தன்மையுடைய இல்லைங்கிறதால என்ன செய்யும், அந்த ஆரம்ப நிலத்துக்கு வந்தும் அங்கால கொஞ்சம் போகும். போய் ஒரு கட்டத்தில் ஓய்வடையும். எப்போ ஓய்வடைதான்னு சொல்கிறாங்களா, இந்த இலை வந்துட்டு அப்படியே வந்து இப்படி ஒரு கட்டத்தில் ஓய்வடைதான். எப்படி 2Lங்கிற நீளம் வந்த உடனே அப்போ ஆரம்ப நிலைமை எல், இன்னொரு எல் தூரம் வந்து அப்போ நீர்ச்சி என்ன இருக்க போகுது, எல் இருக்க போகுது. ஏன் ஆரம்ப நிலைமையில் 2L வந்த உடனே ஓய்க்கு வருன்னு சொன்னால் அதில் நீர்ச்சி வந்துட்டு எல் இருக்க போகுது. அப்போ எங்கிட்ட புள்ளியில் எக்ஸ் டாட் வந்துட்டு 0 வந்து ஓய்வடைஞ்சு ரிட்டன் மேலே பொறுத்தங்க நம்ம யோசிக்கலை, கீழுக்கு வரதை மட்டும் அதோட நிற்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் மீள்தன்மை மட்டு 4 mg என காட்டுங்கன்னு சொல்லிக்காங்க. மீள்தன்மை மட்டு 4 mg என காட்டுங்கன்னு சொல்லிக்காங்க. ரைட், இப்போ பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு இருக்கட்டால சக்தியில யோசிச்சு பார்ப்போம். மேல் புள்ளியில் இருக்கட்டால என்ன சக்தி இருக்கும், இயக்க சக்தி இருக்குமா? இல்லை. ஏன், வேகம் இல்லை. வேகம் இருந்தால் தான் இயக்க சக்தி இருக்கும். அதே மாதிரி அழுத்த சக்தி மாட்டத்தை நான் இதாக எடுக்கேன். மேல் புள்ளியை நான் 0 எனர்ஜி லெவல் அப்படின்னு எடுக்கேன். ஆக 0 எனர்ஜி மேல் புள்ளின்னு எடுக்கிறதால மேல் புள்ளியில் எனக்கு அழுத்த சக்தி இருக்குமா? இல்லை, இருக்காது. என்ற அழுத்த சக்தி மட்டத்தில் அழுத்த சக்தி இருக்காது. என் H7 0 இருக்கும். ரைட், அப்போ இங்கே வந்துட்டு இயக்க சக்தியும் 0, அழுத்த சக்தியும் 0. ஆனால் இங்கே ஒரு இடத்த வரக்கூடாது அழுத்த சக்தி ஒன்று உருவாக போகுது, இயக்க சக்தி 0. இந்த புள்ளியில் ஏன் இயக்க சக்தி 0, வேகம் 0ங்கிறதால இயக்க சக்தி 0. ஆக நாங்கள் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சமாக இருந்தால் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சமாக இருந்தால் மேல் புள்ளியில் இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி 0, வேற சக்தி இருக்குமாங்க, இலை வந்துட்டு தொங்கி இருக்கும். அப்போ இலையில வந்துட்டு ஒரு சக்தி ஒன்று சேமிக்கப்பட்டு இருக்காது. எப்போ இலையில சக்தி ஒன்று சேமிக்கப்பட்டு இருக்கும், இலை வந்துட்டு நீட்சி அடையும் பொழுது. இலை வந்துட்டு டென்ஷனுக்கு உட்படக்கூடாது, இழுவை ஒன்றுக்கு உட்படக்கூடாது, இலையில வந்துட்டு சக்தி ஒன்று சேமிக்கப்பட்டு இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் இந்த புள்ளியை பார்ப்போம். இந்த புள்ளியில் என்னென்ன சக்தி இருக்க போகுது, இயக்க சக்தி 0 ஓம், அழுத்த சக்தி என்ன வரப்போகுது, இலையில் ஒரு சக்தி ஒன்று சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த இலையில சேமிக்கப்பட்ட சக்தி ஹாஃப் தர் நாங்கள் பார்த்தோம். நீட்சிட ஸ்கேட், நீட்சி என்ன எல், அப்போ எல்லிட ஸ்கேட், கீழுக்கு ஆரம்ப நீளம் என்ன, ஆரம்ப நீளம் இங்கே எல் தரமீதியில் மட்டும் என்ன லாம்டா, அதான் என்னன்னு சொல்லி காட்டுலையா. இடத்த இருக்கக்கூடிய அழுத்த சக்தி என்ன இருக்கும் சொல்லுங்க. அழுத்த சக்தி அதில் திணிவு எம் ஓம் ஜி ஓம் தர எல்லாம் இருக்குமா, 2L இருக்குமா, 2L இருக்குமே. 0 வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்க்குறது 2L இருக்கும். ஆனால் என்னண்டா மைனஸாக இருக்கு. ஏன் மைனஸாக இருக்கும், 0 லெவலுக்கு மேலுக்கு எடுத்தோம்டா நேர்
அழுத்த சக்தின்னு பார்ப்போம். 0 லெவலுக்கு கீழே பார்த்தோம்னா மறை அழுத்த சக்தின்னு பார்ப்போம். அப்போ கீழுக்கு வரதால இது மறை அழுத்த சக்தியாக இருக்க போகுது. அப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்ல ரெக்ட் எழுதலாம் பாருங்க. இதுல ஒரு எல்லையும் இதுல ஒரு எல்லையும் வெட்டலாம். இன்னும் இதுல ஒரு எல்லொன்று மிச்சம், அந்த எல்லையும் இந்த எல்லையும் வெட்டலாம். இந்த 2mg அங்கால எடுத்து போனோம்னா ப்ளஸ் 2mg ஆகிரும். ஆக இந்த ரெண்டு இங்கே வந்து பெருக்கு போட்டால் 4 ரூபா போகுது. ஆக lambda is equal to 4mg. ரியல் தேவையில்லாமல் நிறைய ஸ்டெப்லாம் எழுதக்கூடாது. தேவையான ஸ்டெப் மட்டும்தான் எழுதணும். மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டெப் மட்டும்தான் எழுதணும். சும்மா நிறைய சுருக்கெல்லாம் செஞ்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும். நம்மளோட டைம் வந்துட்டு கொள்ளையாக இருக்காது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிறைய கேள்வி செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ மாபிலானது நேரத்தின் ஏயை திரும்பி அடையும் என காட்டுங்கன்னு சொல்லிக்காங்க. ஆகவே ஒரு நேரத்துக்கு போகிற ஏக்கு திரும்பி ரிட்டர்ன் வருமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி ரிட்டர்ன் வரும் சொல்லி சொல்கிறாங்க. சரி பார்ப்போமே, ரிட்டர்ன் போகுமா இல்லையாங்கிற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ரிட்டர்ன் போகணும். ஏன்டா அதில் சக்தி வந்துட்டு காக்கப்படணுமா இல்லை? ஆரம்பத்தில் அது எங்கே இருந்துச்சோ அதில் சக்தி காக்கப்படணும்னா திரும்பி அதே இடத்துக்கு போகணும். உங்களுக்கு சக்தி காப்பு தத்துவம் தெரியும், உங்களுக்கு சக்தி இழக்கப்படாது. ரைட், அந்த அடிப்படையில் பார்ப்போம். முதலாவது நான் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன். எங்கேருந்து எங்கே வரக்கூடிய நீளம் நாங்கள் எழுதியே பார்த்துட்டு போவோம். அப்போ இந்த துணிக்கை நீங்கள் எங்கே கட்டி விட்டத்தில் இருந்து துணிக்கை வந்துட்டு எடுத்து ஆரம்ப நீளத்துக்கு பெஸ்ட்டுக்கு வருமல்லோ, ஆரம்ப நீளத்துக்கு வரும். ஆரம்ப நீளத்துக்கு வந்து தானே கீழுக்கு இறங்கும். அப்போ ஆரம்ப நீளத்துக்கு எல்லுங்கிற இடத்த வருது வைப்போம். எல்லுங்கிற இடத்த வரக்கூட்டாலே எடுக்கக்கூடிய நேரம், எங்களுக்கு நேரம் தான் கேட்டுக்கிட்டாலே நேரத்தை பார்ப்போம். ஆகவே நேரத்தை பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு V சமன், இப்போ எங்களுக்கு நேரம் தேவை. அந்த அடிப்படையில் எங்களுக்கு இறுதி வேகம் தெரியாது. அப்போ அதை பாவிக்காமல் நாங்கள் S சமன் UT + ½ பாவிச்சமாக இருந்தால் அதில் ஆரம்ப வேகம் 0 அல்லோ. இங்கே ஓய்விலேருந்து தான் விடுறாரு. எப்படி விடுறாரு? இப்படி ஒரு கட்டத்தில் தான் விடுறாரு. அப்போ ஆரம்ப வேகம் 0 இருக்கும். இப்போ வந்த தூரம் எல்லாம் இருக்கும். ஆரம்ப வேகம் 0 UT இருக்காது, UT பெய்த்திரும். ஆகவே தர ½ தர என்ன ஆறுமுகலாக இருக்கு? புவியீர்ப்பாடுமுகல் சும்மா கட்டி தொங்க அந்த லூஸாக கட்டிட்டு விட்டோம் சொன்னால் என்ன புயிர்ப்பிங்க எளியங்கும். இலை டைட்டானது போகிறோம் ஆறுமுகல் வேறு மாறும். அப்போ இலை டைட்டாக வரும் வரை ஆறுமுகல்னே இருக்க போகுது, புயிர்ப்பு ஆறுமுகலாக இருக்க போது G தர நேரம் எடுத்த ஒரு T1ங்கிற நேரம் எடுக்கும். அப்போ இதுக்கு எடுத்த நேரம் ஒரு T1 எடுக்கும். அப்போ T1 ஸ்கேடாக இருக்கும். ஆகவே T1 = என்ன ஆகிக்க போகுது? எனக்கு 2 L/G வர்க்க மூலம்னு சொல்லி வரப்போகுது. ரைட், பிறகு என்ன பார்க்கணுன்னு சொன்னால் நான் பிறகு இங்கேருந்து இங்கே வந்து ஓய்வுக்கு வர எடுக்கிற நேரத்தை பார்க்க போகிறோம். ஓய்வுக்கு வர எடுக்கிற நேரம். ரைட், அதுக்கு முதல்ல நம்ம இந்த எளிமை சேர்க்கம் செல்லம் காட்டலை. அப்போ அதையும் காட்டிட்டு நாங்கள் போவோம். ரைட், அந்த அடிப்படையில் பார்க்க போகிறோம். சக்தி காப்புத்தோ பற்றி 4 இது எழுதிப்பீங்க. அப்போ நான் அதை அழிச்சு விடுறேன். ரைட், இப்போ இந்த துணிக்கை வந்துட்டு இங்கே இருந்து ஒரு தூரம் ஒரு கட்டம், அதாவது இங்கே வாரத்துக்கு முதலான ஒரு கட்டம் ஒன்று எடுக்கும். இந்த தூரம் இங்கேருந்து ஒரு எக்ஸுங்கிற நீளத்தை நான் அழுக்கிறேன். எங்கே மேல் சீலிங்கிற புள்ளியிலேருந்து நான் எக்ஸுங்கிற நீளத்தை அழுக்கிறேன். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஆறுமுடுகள் x" அப்படின்னு சொல்லி வரப்போகுது. x" சொல்லி வரப்போகுது. ரைட், இப்போ இந்த புள்ளியில் நாங்கள் ஹூக்ஸ் லோவை பாவிச்சமாக இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு T வந்துட்டு என்ன இருக்க போகுது? இடத்த வந்துட்டு கீழ் நோக்கி mg இருக்க போகுது, மேல் நோக்கி Tங்கிற இழுவிசை இருக்க போகுது. ரைட், அப்போ எனக்கு Tங்கிறது என்ன? அதில் ஆரம்ப நீளம் மேல் தவிர நீட்சி x - L இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தம் x, அதில் ஆரம்ப நீளம் L போனால் மிச்சம் நீட்சியாக இருக்கும். அப்போ நீட்சி வந்துட்டு x - L தர லம்டா வந்துட்டு 4mg இருக்கும். வேணா நாங்கள் ஏற்கனவே கண்டுட்டோம். இப்போ F சமன் ma கீழ் நோக்கி பாவிச்சம் சேர்ந்தால் அந்த இயங்குற கட்டத்தில் பாவிச்சமாக இருந்தால் கீழ் நோக்கி mg - T = என்ன வரப்போகுது? mx" வரப்போகுது. mx" சொல்லி வரப்போகுது. F சமன் ma பாவிச்சமாக இருந்தால். ரைட், இப்போ பார்ப்போம். mg - Tக்கு பதிலாக பிரதியிட போகிறோம். x - L/L தர 4mg என்று பிரதியிட போகிறோம். என்று mx" சொல்லி பிரதியிட போகிறோம். இப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் m வெட்டிட்டு நாங்கள் எக்ஸ்ர குணம் 1 வர மாதிரி பொது எடுப்போம். மறந்து இருக்க மாட்டேன். எக்ஸ்ர குணத்தை பொது எடுக்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்ர குணம் 1 வர மாதிரி பொது எடுப்போம். ஆக நாங்கள் என்னத்தை பொது எடுக்கணும்? இந்த 4 பொது எடுத்துக்கணும். இந்த m வெட்டி விடலாம். 4 பொது எடுத்துக்கணும் தான் எக்ஸ்ர குணம் 1 வரும். ஆகவே நாங்கள் பொது எடுக்கணும் 4G L பொது எடுக்கணும்.
4 ஜிங்கில் இல்லை பொதுவாக இங்கே ஜியை தூக்கியாச்சு. இங்கே வந்துட்டு எல் இருக்கல, அப்போ மேலேயும் கீழுக்கு மேலே அளவு இருக்கும். பெருக்கின்னு விட்டோம்னு சொன்னால் கீழுக்கு ஈரலில் பொது எடுப்போம், மேலுக்கு ஈரல் மேலுக்கு வரும். அப்போ மேலுக்கு 4 ஏழுன்னு சொல்லி வரும். மேலே 4ஐயும் நாங்கள் பொது எடுக்கிறதால 4 ஏழுன்னு சொல்லி வராது, எல்லிங்கில் 4ன்னு சொல்லி வரும். ஏன் மேலேயும் கீழுக்கும் 4ஆல் பெருக்கும், மேலுக்கு 4 பொது எடுத்துருவோம். அப்போ கீழுக்கு 4 எங்களுக்கு மிஞ்ச போகுது. எங்களால் போகுது மைனஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது, மைனஸ் எக்ஸ். இங்கால பெருக்கிட்டால ப்ளஸ்ன்னு வந்துடும், எல்லுன்னு சொல்லி வந்துடும். பெருக்கிட்டால ப்ளஸ் எல் வந்துடும். இங்கால எக்ஸ் டபுள் டாட்னு வரப்போகுது. ஆகவே எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4g இங்கில் எல்லை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இங்கால எக்ஸ் மைனஸ் என்ன வரப்போகுது, இந்த 4 கொண்டு பிறக்கின்ற 4 எல் 4 ஒன்றும் 5. அப்போ 5 எல் இங்கில் 4 மைனஸ் பொது எடுத்தாலும் முன்னுக்கு மைனஸ் வந்துடும். 5 எல் இங்கில் 4 வரப்போகுது. ஆகவே நம்ம கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் 5 எல் minus over 4 capital X dot summon small x dot capital X double dot is equal to small x double dot. ஆகவே capital X double dot is equal to minus omega squared. இன்னைக்கு இது omega எடுக்கேன் into capital S. ஆகவே this is SHM. This is a SHM டு எழுதிப்பேல். அதுக்கப்புறம் கேள்வியல் ஒமேகாங்கிறது என்னவாக இருக்கும், 4 G இன்கீழ் L அதில் வர்க்க மூலம் சொல்லி நாங்கள் கண்டிருப்போம். ரைட், நம்ம எழுதிட்டுடுங்க. ரைட், அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். ஆகவே SHM சொல்லி காட்டிட்டோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன, திரும்பி ஏக்கு ரிட்டர்ன் போக எடுக்கிற நேரம் சம்பந்தமாக காய்ச்சாங்க. ஏக்கு ரிட்டர்ன் போக எடுக்கக்கூடிய நேரம் சம்பந்தமாக காய்ச்சாங்க. ரைட், அந்த அடிப்படையில் அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் அப்போ அடுத்து நாங்கள் இன்னும் அந்த பொதுவான விஷயங்கள் எழுதுவோம். என்ன பொதுவான விஷயங்கள்னு சொன்னால் கேபிட்டல் எக்ஸ் சமன் 0 அலையும் மையம். ஆகவே எக்ஸ் சமன் 5 எல்லிங்கில் 4 அலையும் மையம். அலையும் மையம். இப்போ நார்மலாக இயக்கத்தை கருதுவமாக இருந்தால் அதில் ஆரம்ப நீளம் எல், ஆரம்ப நீளம் எல்லாக இருக்கும். அதனுடைய எல்லிலிருந்து 5 எல்லிங்கில் 4 என்றால் L/4 கூட்டுப்படுது. அப்போ L/4 கூட்டுப்படுது இங்கே ஒரு புள்ளியாக இருக்க போது ஒரு இங்கே ஒரு புள்ளி மட்டும் ஒரு L/4ங்கிற புள்ளி. இந்த புள்ளி தான் அலையும் மையம் சி, சென்டர் ஆஃப் SHM இருக்கும். இந்த புள்ளி அலையும் மையமாக இருக்கும். இது எக்ஸ் வந்துட்டு இங்கே இந்த அளவுக்கும். இப்போ இங்கே L + L/4ங்கிறது 5 எல்லிங்கில் 4 அப்படின்னு சொல்லி வரும். அவன் இந்த புள்ளி தான் வந்துட்டு என்ன வரப்போகுது எங்களுக்கு சென்டர் ஆஃப் SHM இருக்க போகுது. இப்போ நாங்கள் அடுத்தது என்னத்தை பார்க்க போகிறோமாக இருந்தால் கீழுக்கு எங்களுக்கு போகக்கூடிய வீச்சம் என்ன, கீழுக்கு போகக்கூடியது 2L தூரம் போவதாக சொல்லியிருந்தாங்க. அப்போ L/4 எங்களை மிச்சம் எவ்வளோ போக போகுது, அதே போல் ஒரு 3 மடங்கு போக போகுது, மட்டும் 3L/4 இருக்க போகுது. அப்போ நம்ம கூட்டின எல்லுண்டு வரும், L/4 + 3L/4 காலையும் முக்காலையும் கொண்டா எல்லுன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ என்ன எங்களுக்கு 2L தூரம் போவதாக சொல்கிறாங்க. அப்போ கேள்வியில் பண்பறியாக விலங்கி செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு SHM ஒரு பிரச்சனையாக வந்து அமையாது. ஆகவே வீச்சம் என்னன்னு சொல்லுங்க, ஒரு முனைவு புள்ளிக்கும் அலைய மையத்துக்குமான தூரம் தான் வீச்சம். ஆகவே வீச்சம் வந்துட்டு எங்களுக்கு என்ன வரப்போகுது, வீச்சம் 3L/4 சொல்லி வரப்போகுது. ரைட், இப்போ எங்களுக்கு இந்த துணிக்கு எப்படி வரப்போகுது, இங்கேருந்து ஆரம்ப நிலத்துக்கு வரும், பிறகு SHM இங்கே இந்த புள்ளியிலேருந்து கீழுக்கு SHM இயங்கும், திரும்பி இந்த புள்ளியிலேருந்து இங்கே வரைக்கும் SHM. ஆனால் இந்த புள்ளியை தாண்டின பிறகு பூர்ண SHM நடக்குமா, பூர்ண SHM நடக்குது சாத்தியம் இருக்கா, இல்லை. ஏன் வீச்சம் 3L/4 அலை மையத்திலேருந்து மேலுக்கு எவ்வளோ தூரம் நீளலாம், L/4 தான் நீளலாம். L5க்கு மேலே போட்டாலும் இல்லை தொஞ்சிரும். அதான் SHM சாத்தியம் இல்லை. அப்போ எங்கள் SHM சாத்தியமாகக்கூடிய நேரம் மட்டும் தான் இருக்க போகுது, பட் SHM சாத்தியம். அப்போ பட் ஒரு அல்ஃபான்னு எடுப்போம். இப்போ செங்கோண முக்கோணியை எடுத்தமாக இருந்தால் கொஸ் ஆல்ஃபா. கொஸ் ஆல்ஃபா வந்துட்டு என்ன, அயல் பக்கம் L/4, கீழுக்கு செம்பக்கம் 3L/4 இருக்க போகுது. ஆகவே 1/3 வரப்போகுது. ஆகவே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கொஸ் இன்வர்ஸ் 1/3 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. அப்போ எங்களுக்கு எடுத்த நேரம் என்ன நேரம், பட்டுக்கும் எடுத்த நேரம் வந்துட்டு இங்கேருந்து இங்கே வாரத்துக்கான நேரம் அல்லது முழு இயக்கத்துக்குமான நேரத்தை நீங்கள் கருதலாம், எப்படி கருதினாலும் ஓகே. இங்கேருந்து இங்கே வாரத்துக்கான எடுத்த நேரம்
இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு எடுத்த நேரம் போக வேண்டிய கோணம் பை மைனஸ் ஆல்ஃபா ஓவர் ஒமேகான்னு சொல்லி அப்போ பை மைனஸ் கொஸ் இன்வர்ஸ் 1/3 ஒமேகா நாங்கள் மாற்றி எழுவோம். அதான் எங்களோட ஃபார்மட். அப்போ ஒமேகா வந்துட்டு எங்களுக்கு தெரியும் 4g/l. அப்போ l/4g அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. எடுத்த நேரம் டி. இப்போ ஏக்கு எடுத்த நேரம் தான் எங்களுக்கு கேட்ட கேள்வியை பாருங்கள். எங்கே எடுத்த நேரம்? ஏ வரையிலான எடுத்த நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டியாங்க. இப்போ ஏ வரையிலான எடுத்த நேரம் சொன்னால் இந்த புள்ளி இங்கேருந்து இங்கே எடுத்த நேரத்தில் 2 மடங்கு ஆகிக்கும். எங்கேருந்து இங்கே எடுத்த நேரமும் இங்கேருந்து இங்கே போகிற நேரமும் சமனாகவே இதில் 2 மடங்கு நேரம் ஆகிக்கும். அப்புறம் கூட்டி விட்டோம்ல. சரி ரைட். அந்த அடிப்படையில் பார்க்க போதும் எடுத்த நேரம் T is equal to கேபிட்டல் T எடுப்போம்ல. கேபிட்டல் T is equal to அதில் 2 மடங்காக போகும். அப்போ 2g/l. இந்த நேரத்தில் 2 மடங்காகும். ப்ளஸ் இதையும் 2 மடங்காக போகுது. 2 மடங்காகக்கூடால நான் எழுதுகிறேன் 2 × l/g. இந்த 4 இருக்குது தானே. இந்த 4 வர்க்க மூணுத்துக்கு வெளியில் எடுத்து போனோம்னா 2 ஆயிரும். அப்போ 2 எழுது. அந்த 2 பொதுவாக எடுத்து எங்களால் பை மைனஸ் கொஸ் இன்வர்ஸ் 1/3 அப்படின்னு எழுது. இப்போ என்னால் பொதுவாக எடுக்கலும் l/g பொதுவாக எடுக்கலும் வர்க்க மூலம் பொதுவாக எடுத்து விட்டாண்டா இங்கே மிச்சம் போகுது. என்ன வரப்போ 2 வர்க்க மூலம் 2 போகுது. ப்ளஸ் இங்கால 2 வெட்டுப்பாட்டு போய்து l/g பொதுவாக எடுத்தோம்னா பை வரப்போகுது மைனஸ் கொஸ் இன்வர்ஸ் 1/3 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதான் இந்த கார்டேஷன் நேரமாக இருக்குது. ரைட். 12வது கேள்வி எழுதிக்கோங்க. எம்திணிவை உடைய பாரமான துணிக்கை ஒன்று இயற்கை நீளம் எல்லை உடைய மீள்தன்மை இலை ஒன்றின் நுனியில் இணைக்கப்பட்டு இலையின் மறுநுனி சீலிங்கில் ஏ எனும் புள்ளியில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இலை நிலைக்குத்தாக தொங்குகிறதாக எங்களுக்கு நோமலான கேள்வி மாதிரி இருக்குது. ஆகவே துணி ஒரு பாரமான துணிக்கை ஒன்று இயற்கை நீளமேல் அது வந்துட்டு என்ன செய்கிறாங்களாம் கட்டி தொங்க விடுறாங்களாம். அப்போ நான் இப்போ இனி அந்த பெஸ்ட்டுங்கிற படத்தை நான் கீரல் நிரெக்டாக கட்டி தொங்க வர மாதிரியே கீரல். அப்போ இயற்கை நிலமேல் துணியுடைய பாரமான துணிக்கை கீழ்நோக்கி எம்ஜிங்கிற இருக்கும். சீலிங்கிற புள்ளியை ஏ என்று சொல்கிறாங்க. இலையில் உள்ள சீலிங்கில் உள்ள புள்ளி ஏனும் புள்ளி இணைக்கப்பட்டுள்ளது. இலை நிலை குத்தாக தொங்குகிறதாக சொல்கிறாங்க. இலை மீள்தன்மை மட்டும் எம்ஜின்னு சொல்லி தராங்க. அப்போ இங்கே வந்துட்டு மேல் நோக்கி இழு ஒன்று இருக்கும். அது T0 எடுக்கும். ஆரம்ப T0. ஆகவே சமநிலையில் வந்து வரப்போ T0 சமன் எம்ஜியாக இருக்க போகுது. ஹுக்ஸ் லோவை பயன்படுத்தி விட்டோம் சொன்னால் T0 வந்துட்டு ஆரம்ப நீளம் எல் ஓவர் நீட்சி அதை நான் ஒரு ஏ என்று எடுக்கிறேன். ஸ்மால் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். நீட்சி தர மீடியல் மட்டும் எம்ஜின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாம் சமன்பாடு இது 2ஆம் சமன்பாடு. இதுலேருந்து 1 2 சமப்படுத்தி விட்டோம் சொன்னால் எம்ஜி சமன் ஏ இன்கில் எல் எம்ஜி அப்படின்னு சொல்லி வருது. ஆகவே ஏ சமன் எல் என்று வருது. ஆகவே நீட்சி வந்துட்டு எல்லாக வருது. ஆகவே நீட்சி எல்லுன்னு சொன்னால் சமநிலை தானத்தை காணிச்சாங்க. இப்போ சமநிலை தானம் 2L சீலிங்கில் இருந்து 2L சீலிங்கில் இருந்து 2L தூரத்தில் இருக்கு கீழுக்கு சமநிலை தானம். அப்போ இதில் எடுத்து நாங்கள் பண்பாரிய ஒரு விஷயத்தோட கதைப்போம். என்ன விஷயம்ங்கும் பொழுது லம்டா பற்றி கதைக்க போகிறோம். லம்டா அதாவது எங்களோட மீள்தன்மை மட்டு என்று சொல்லுவோம் லம்டா. இந்த லம்டாவை பற்றி பாருங்க. லம்டாங்கிறது வந்துட்டு அந்த இலையோடைய இந்த டைட்டுக்குரிய தன்மையாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் இப்போ நோமலான இலையாக இருந்தால் அந்த அவ்வளோ நோமலான இலைன்னா லம்டா குறைய இருக்கும். இழுத்தா நல்லா இழுபடும். நல்ல டைட்டான இலைன்னு சொன்னால் நல்லா இழுபடாது, கஷ்டமாக இருக்கும். ஸ்ப்ரின் இந்த கடும் ஹார்டான ஸ்ப்ரின் இருக்கும். எவ்வளோ இழுத்தாலும் இழுபடாத மாதிரி இருக்கும். அது அந்த லம்டாங்கிறது. இப்போ லம்டாங்கிறது என்ன அந்த இழுபடக்கூடிய ஆற்றலை செல்லுவோம். ஆகவே இங்கே லம்டா வந்துட்டு எம்ஜிஎம். அப்போ லம்டா வந்து எம்ஜின்ட்டு வரக்கூட்டால
தொங்கவிர துணிக்கை எம்ஜிங்கிறதால அதில் இயற்கை நீளம் அளவுக்கு நீளுது நல்லா நீளுது. ஆனால் லம்டா 2mg லம்டா கூட வந்துட்டு இழுவர ஆற்றல் குறைவாக இருக்கும். அதான் இந்த லம்டாவுக்குரிய விஷயமாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்லிக்காங்க சமநிலை தானத்தில் இருந்து துணிக்கை சமநிலை தானத்தில் இருக்கும் பொழுது கீழ் நோக்கி ஒரு வேகம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடால சொல்லியிருந்தேன். இப்படியே செஞ்சத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு ஆள் இடத்த இழுத்து போட்டு விடலாம், ஒரு ஆள் இடத்த வச்சு தட்டி விடலாம், ஒரு ஆள் மேலுக்கு வந்து விடலாம், இப்படி பல மாதிரி செய்யலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, சமநிலை தானத்தில் இருக்கும் பொழுது கீழ் நோக்கி வேகம். ஆகவே இந்த புள்ளியில் வச்சுட்டு எங்கே செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் வேகம் ஒன்றை கொடுக்க போகிறாங்க. என்ன வேகமா? ரைட். இந்த புள்ளியில் இடத்த வேலை நோக்கி வேகம் ஒன்றை கொடுக்க போகிறாங்க. அந்த வேகம் ஜிஎல் ½ வர்க்கம் பொழுதுங்க ஜிஎல்னு சொல்லி ஒரு வேகத்தை இந்த புள்ளியில் வச்சு கொடுக்குறாங்க. துணிக்கையின் இயக்கம் பூரண எளிமை இசை இயக்கம் என காட்டி கவனமாவில்லையல் பூரண என்று சொல்லிக்கிறாங்க. இப்போ பூரண எளிமை இசை இயக்கம் கூட்டால என்ன எங்களோட வீச்சின் சம்பந்தமும் நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கும். ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ரைட் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம். அப்போ இந்த துணிக்கை வந்துட்டு இங்கே இந்த வேகம் ஒன்றை கொடுக்கிட்டால ஒரு நீளம் வரும். ஆகவே இங்கே ஒரு நீளம் வரக்கூட்டால் நான் இங்கே கீழ் நோக்கி எம்ஜி விசை அடுத்த இழுவைன்ற ஒரு டீன்னு இருக்கும். நான் தூரத்தை வந்துட்டு இந்த புள்ளியிலேருந்து அளக்கிறேன். இந்த புள்ளி இப்படியான ஒரு புள்ளியிலேருந்து அளக்கிறேன். இந்த புள்ளியிலேருந்து அளந்தனாக இருந்தால் ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி அளக்கிறேன். ரைட். இப்போ பார்ப்போம். நாங்கள் ஹூக் லோவை பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் டி வரப்போகுது. எங்களுக்கு 6வது நம்பர் நீளம் எல். மேலுக்கு நீட்சி தேவையில்ல. நீட்சி வந்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் எல் என்று வரும். இம்போட்டும் ஒரு நீட்சி. அதுக்கு முதல் எவ்வளோ நீண்டு இருக்கு? எல்லுங்கிற நீளம் நீண்டிருக்கு. அப்போ எல் ப்ளஸ் எக்ஸாக இருக்கும் எனக்கு நீட்சி. தர மீல் மட்டு எம்ஜின்னு சொல்லி தந்துக்கலாம். அப்போ எம்ஜியாக இருக்கும். இப்போ எஃப் சமன் எம்ஏ கீழ் நோக்கி நாங்கள் பாவச்சியமாக இருந்தால் எம்ஜி மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டபுள் டொட்னு வரப்போகுது. ஆகவே எம்ஜி மைனஸ் டிக்கு பதிலாக எழுதுறாங்க எக்ஸ் ப்ளஸ் எல் ஓவர் எல் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டபுள் டொன்னு எழுதலாம். அப்போ எல்லா இடத்தையும் நாங்கள் எம்மை வட்டி விடலாம். இப்போ நாங்கள் ஜிவிங்கில் எல்லாம் பொது எடுக்கலாம். ஜிவிங்கில் எல்லாம் பொது எடுத்தமாக இருந்தால் இங்கே எல் என்று வரப்போகுது. மைனஸ் அந்த மேலும் கீழே மேலே பெருக்கிட்டு எல்லாம் பொது எடுத்துருவோம். மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துட்டு மைனஸ் எல்னு சொல்லி வரப்போகுது. மைனஸ் எல்னு சொல்லி வரப்போகுது. ரைட். இங்கே வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் டபுள் டொட்னு வரப்போகுது. எக்ஸ் டபுள் டொட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஓவர் எல் வர்க்கமோ ஜி ஓவர் எல் ஒமேகான்னு எழுவோம் தேவையில்லை. ஜிஓஎல் இன்ட்டு எக்ஸ் என்று வரப்போகுது. மைனஸ் எல்லும் எல்லும் எட்டு போனால் ஜிஎல். எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளி தான் வந்துட்டு அலை மைய புள்ளின்ட்டு எங்களுக்கு நார்மலாகவே தெரியும். கட்டி தொங்க விடுற புள்ளி தான் சென்டர் ஆஃப் எஸ்ஹெச்எமாக இருக்கும், அலை மையமாக இருக்கும். அப்போ உயர் வேகமாக தான் இது இருக்கும். அப்போ அதெல்லாம் நாங்கள் பண்பறியாக விளக்கலாம். சாம்பாட்டு ரீதியாக வரக்கூடால இங்கே எக்ஸின்டே வருது. அப்போ எக்ஸின்டே வருதுன்னு சொன்னால் என்ன? எக்ஸ் டபுள் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எக்ஸ். எக்ஸின்ட்டு வருதுன்னா அந்த நிலைத்த புள்ளியை அலை மையமாக இருக்கும். நாங்கள் எடுத்த நிலைத்த புள்ளி அலை மையம் இருக்கும். ஆகவே திஸ் இஸ் எஸ்ஹெச்எம். எஸ்ஹெச்எம்மாக இருக்கும். ரைட். இதோட எங்களை கேள்வி முடியுதா? நிறைய பிள்ளைகள் இந்த கேள்வி செய்கிறாள். இதோட கேள்வியை விட்டுட்டு போவாங்க. என்னத்தை அவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த பூரண எளிமை இயக்கம்ங்கிறது அந்த கருத்தில் ஒண்டிக்க மாட்டாங்க. நாங்கள் எஸ்ஹெச்எம் சொல்லி காட்டிட்டோம் சொல்லி கேள்வியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதோட. ஆனால் இங்கே வந்துட்டு பூரண எஸ்ஹெச்எம் அப்போ அடுத்த நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும். பூரண எஸ்ஹெச்எம் சொல்லி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பூரண எஸ்ஹெச்எம் சொல்லி காட்ட சொல்லியிருக்கிட்டால அவங்க என்ன செய்யணும்? சில விஷயங்களை கதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எக்ஸாமன் 0 அலைவு மையமாக இருக்கும். எக்ஸாமன் 0 அலைவு மையமாக இருக்கும். ரைட். இந்த அடிப்படையில் பார்ப்போம். இப்போ எளிமை இயக்கத்தை நாங்கள் நார்மலாக பார்த்தமாக இருந்தால் எளிமை இயக்கம் இதில் இருந்து ஒரு எல் தூரம் இருக்குது. அந்த எல் தூரத்தில் இருந்து திணிவை கட்டி தொங்க விட்ட பிறகு இன்னொரு எல் தூரம் அது நீட்சி அடையுது. அந்த எல் தூரத்தில் இருக்க பிறகு ½ வர்க்கமூலம் ஜிஎல்ங்கிற ஒரு வேகத்தை கொடுக்கும். அந்த வேகத்தை கொடுக்குறதால என்ன செய்யுது? கொடுக்குறதால எங்களுக்கு எளிமை இயக்கம் ஒன்று நடக்குது.
நடக்க போகுது. இப்போ எங்களுக்கு வீச்சம் சம்பந்தமாக தேவை எங்களை இந்த புள்ளியை நாங்கள் பயன்படுத்தலாம். இது உயர் வேகமாக இருக்கும் சொல்லி இருந்தேன். அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி அந்த புள்ளியை நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். புள்ளி சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க, புள்ளி சியில் எக்ஸ் வந்துட்டு 0 இருக்கும். புள்ளி சிங்கிறது எக்ஸாம் 0 உங்களுக்கு புள்ளியாக இருக்கும். அன்றும் எக்ஸ் டாட் வந்துட்டு வேகம், எக்ஸ் டாட் வேகம் ½ GL இருக்கும். ஆகவே எக்ஸ் டாட் ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கேட் ஏ ஸ்கேட் மைனஸ் எக்ஸ் ஸ்கேடை பாவச்சு விட்டு சொன்னால் ½ ஸ்கேடுகளால் 1/4 GL வரப்போகுது. ஒமேகாவுக்கு பதிலாக நீங்கள் பிரதிடலாம் G/L. எங்களுக்கு ஒமேகா ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு இந்த புள்ளியில் ஒமேகா ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு G/L இருக்கும். ஆக G/L இங்கால வீச்சம் ஏ ஸ்கேட். நான் ஒரு கேபிட்டல் ஏன்னு எடுக்கிறேன். என் ஏற்கனவே சிமோலியை நான் யூஸ் பண்ணி தரலாம். அப்போ கேபிட்டல் ஏ ஸ்கேட் மைனஸ் 0 வரப்போகுது. ஆகவே எனக்கு வீச்சம் ஏங்கிறது என்ன வரப்போகும்னு சொன்னால் இதுவும் போய் பிறகுப்படால் L ஸ்கேட் வரப்போ. அப்போ GM விட்டுலாம். L ஸ்கேட் வரப்போ L/2 வரப்போகுது. வர்க்க மூலம் எடுக்கிறார். ஆகவே எனக்கு அதனுடைய வீச்சம் L/2 சொல்லி கண்டிருக்கிறோம். ஆகவே இதான் சென்டர் ஆஃப் SHM இருக்க போது. இதில் இருந்து வீச்சம் L/2 இப்படி ஒரு நிலமாக இருக்கும். L/2 ஆகவே எங்கால L/2 தூரம் கீழுக்கு இறங்கும். திரும்பி L/2 தூரம் மேலே போகும். ஏன்டா மொத்தம் L இருக்கு. L/2 தான் யூஸ் ஆக போகுது. அப்போ எங்களுக்கு பூர்ண எளிமை இயக்கம் நடக்கும்ங்கிற விஷயத்தை நாங்கள் எப்படி எழுதலாம்னு சொல்லிவிட்டால இது ஒரு சின்னு எடுப்போம். இப்போ இதை ஒரு ஏங்கிற புள்ளி, இது ஒரு பிங்கிற புள்ளி, இது ஒரு சிங்கிற ஒரு டிங்கிற புள்ளி. அப்போ ஆகவே இங்கே எழுதுவோம் வீச்சம் L/2. இப்போ வந்துட்டு என்ன, BC is equal to L, CD is equal to L/2. ஆகவே BCயை விட CD சின்னது. ஆகவே பூரண எளிமை சேர்க்கம் நடக்கும். பூரண SH. ஆகவே என்ன நடக்க போகுது, இந்த துணைக்கு இப்படியே ஒரு பூர்ண எளிமை சேர்க்கம் நடக்கும். பூர்ண எளிமை சேர்க்கம் நடக்கிட்டால அலைகாலம் Tங்கிறது மொத்த கோணம் எவ்வளோ, மேலுக்கு கீழுக்கு இருந்து போய் திரும்பி கீழுக்கு யாருக்கு இருக்கிற கோணம் எவ்வளோ சுற்றணும், 2πங்கிற கோணம் சுற்றணும். 2π/ω கோணம் சுற்றணும். 2π/ω கோணம் சுற்றணுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 2π/ω G/1/ω L/G வர்க்க மூலம் வரும். ஆகவே 12ஆம் கேள்விக்கான ஆன்சர் இதுவாக இருக்கும். 13வது கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய 13வது வினா, இலேசான மீள்தன்மை இலை ஒன்றின் முனை A நிலையான புள்ளிக்கு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. மறுமுனையில் M திணிவையுடைய துணிக்கை இணைக்கப்பட்டு இலை நிலைக்கூத்தாக தொங்குகிறது. சமநிலை தானத்தின் நீட்சி A ஆகும். ஆகவே நோமலான எங்களுடைய ஒரு கேள்வியாக இது அமைகின்றது. இப்போ கட்டி தொங்கிட்டு இருக்கும், இங்கே வந்துட்டு நிலைக்கூத்தாக தொங்குவதாக சொல்லி இருக்கிறாங்க. M திணியோடைய துணிக்கை கட்டி தொங்க இருக்கிறாங்க. ஆக கீழ் நோக்கி நிறைவிசை MG இருக்கும், மேல் நோக்கி இழுவை T நோடாக இருக்கும். அதே போல் இலையில் ஏற்பட்ட நீட்சி சம்பந்தமாகத்தான் கதைக்கிறாங்க. அப்போ இலையில் ஒரு 6ஆம் இடம் பற்றி எங்களுக்கு தெரியா, நீட்சி ஒரு A ஆக இருக்கும். சமநிலை தானத்தில் இலையின் நீட்சி
ஏ ஆகும். இப்பொழுது இலையின் நடுப்புள்ளிக்கு திணிவு இணைக்கப்பட்டு இலையின் இருமுனைகளும் ஏருக்கு இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வசன நடையை நீங்கள் நன்றாக விளங்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதல் இலையை வந்துட்டு கட்டி ஒரு முனையை சீலிங்கில் கட்டி விடுறாங்க, மற்ற முனையை திணிவில் தொங்க விடுறாங்க. தொங்க விடக்கூடாது நீட்சி வந்துட்டு ஏ வருவதாக சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்ற உடனே இலையை வந்துட்டு இப்படி இருக்குமல்லோ, முதல்ல வந்துட்டு இலையை திணிவை இங்கே கட்டி விட்டாங்க, இதை கொண்டு இங்கே கட்டி விட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திணியை கொண்டு நடுவில் கட்டி விடுறாங்க. கட்டிட்டு இந்த தொங்கோலையும் பிடிச்சா எப்படி வரப்போகுது, இப்படி ஷேப் வருமா? அதான் நான் படத்தை பிடிக்கிறேன். அப்போ இந்த கொண்டு இங்கே கட்டிக்கணும், இங்கே கொண்டு கட்டி விடப்புறா. அப்போ இதான் அடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இதை வந்துட்டு விளங்க வேண்டி இருக்கு. ஆகவே ரெண்டு இலையையும் இப்படி இருக்கும். கவனம் எடுத்த ரெண்டு இலை இருக்கிறத காட்டணும் நாங்கள். அப்போ கீழ் நோக்கி இப்போ எம்ஜின்ட்டு நிறைஸ். இப்போ மேல் நோக்கி டி, இங்கே ஒரு T1 ரெண்டு இலையிலையும் வந்துட்டு ஒரே இழுவை இருக்கும். இந்த ஒரே இலைங்கிறதால ஒரே நீட்சி அடையிறதுங்கிறதால இப்போ வந்துட்டு ஆனால் ரெண்டு இழுவை வந்துட்டு மேல் நோக்கி எம்ஜியை தாக்கு பிடிச்சிருக்கு. இங்கே டி நோட் மட்டும்தான் எம்ஜியை தாக்கு பிடிச்சிட்டு இருக்கும். இப்பொழுது இலையின் மொத்த நீட்சி ஹைலைட் பண்ணி வைங்க, மொத்த நீட்சி. அப்போ இலட இந்த சைட்டும் நூலும் இலட இந்த சைட்டும் நூலும். அப்போ மொத்த நீட்சி வந்துட்டு என்னையாம் A/2. அப்போ மொத்த நீட்சி A/2. இந்த இலையும் இந்த இலையும் சேர்ந்து தான் A/2. ஆகவே இப்போ இதில் நீட்சி என்ன வரப்போகும்டா A/4 வரப்போ. ஒன்று நீட்சி A/4, மற்றது நீட்சி A/4, A/4 ப்ளஸ் A/2. அப்போ இலையிட நீட்சி 8/2 தந்திருக்கிறாங்க. அப்போ அதான் இந்த விஷயத்தை அடுத்த இனம் காணக்கூடியதாக இருக்கும். சமநிலை தானத்துக்கு கீழே சரி ஒரு விஷயத்தில் அதுக்கு முதல்ல நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். அடுத்த சமநிலையில் பாவச்சின்னு சொன்னால் T0 வந்துட்டு எம்ஜிக்கு சமனாக இருக்க போகுது. T0 வந்துட்டு எம்ஜிக்கு சமனாக. ஹூக்லோட பயன்படுத்தி விட்டேன்னு சொன்னால் ஹூக்ஸ்லோ T0 இஸ் ஈக்குவல் டு ஆரம்ப நீளம் தெரிய நான் ஒரு எல்லுன்னு எடுக்கேன், தந்தில் ஆரம்ப நீளம் நான் ஒரு எல்லுன்னு சொல்லி எடுக்கேன். மேலுக்கு ஏற்பட்ட நீட்சியே தர மீடியல் மட்டு லம்டா அதுவும் தந்திருக்கிறவங்களா, அதுவும் தந்து இல்லை லம்டா. ஆகவே எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ லம்டாவிங்கு எல். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஈக்குவேஷனாக இருக்கு. ரைட், அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயங்களை பண்பறையாக காய்ச்சி விட்டோம். இப்போ வந்துட்டு என்ன செய்கிறாங்களாம், இலையை எப்படி கட்டி தொங்க விட்ட உடனே ஏற்படுற நீட்சி சம்பந்தமாக கதைக்காங்க. அப்போ அதை என்னென்று சொல்ல வராங்க A/4 ஒரு நீட்சி. ஆகவே எங்கேயும் வந்து நாங்கள் சமநிலையில் பார்த்தமாக இருந்தால் சமநிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 T0 வரப்போகுது. இப்போ மேல் நோக்கி ஒரு T1 2 T0 வந்துட்டு எம்ஜிக்கு சமனாக போகுது. அப்போ நான் ஹூக்கூட லோவை ஒரு இலைக்கு பயன்படுத்துகிறேன். ஹூக்ஸ் லோ T1 இஸ் ஈக்குவல் டு ஒரு இலையை பாருங்கோ T1, அதில் ஆரம்ப நீளம் என்ன, ஒரு இலையோட ஆரம்ப நீளம் என்ன சொல்லுங்க பாபு. நான் மொத்த இலையுடைய ஆரம்ப நீளத்தை எல் எடுத்துக்கேன். அப்போ இங்கே வந்துட்டு அந்த எல்லில் அரைவாசி வரப்போகுது. அப்போ L/2 ஆரம்ப நீளம். ஏன்னா நான் ஒரு சைட்டிலே மட்டும் கருத்தில் கொள்ளும், ஒரு சைட்டிலோட ஆரம்ப நீளம் L/2 இருக்கும். L/2 இந்த விஷயத்தை தெளிவுல கொஞ்சம் கவனமாக யோசிச்சு எழுத வேண்டி இருக்கு. நீட்சி ஒரு இலட நீட்சி A/4 தர லம்டா இருக்கு. இப்போ லம்டா அதே தான் இருக்க லம்டா. இப்போ பார்ப்போம் நாங்கள் ரெண்டையும் சமப்படுத்தி விட்டமாக இருந்தால் mg/2 T1ஐயும் சமப்படுத்தும் mg/2 T1 இஸ் ஈக்குவல் டு T1 mg/2 இஸ் ஈக்குவல் டு இங்கே வரப்போகுது எங்களுக்கு ஏ லம்டாவின் கீழ் இந்த இது விட்டுப்பட்ட உடனே கீழுக்கு ஒரு 2Lன்னு சொல்லி வரப்போகுது. இந்த ரெண்டையும் விட்டுப்பட இந்த 2 கீழுக்கு இறங்கி வரும் 2L வரப்போகும். ஆகவே எங்களுக்கு mg இஸ் ஈக்குவல் டு ஏ லம்டாவின் கீழ் எல்னு சொல்லி வரப்போகுது. மீண்டும் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல ரைட்.
இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம் நாங்கள் மீண்டும். அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது இலையின் மொத்த நீட்சி a/2 என காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. a/2ன்னு சொல்லி என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் a/2ன்னு சொல்லி எடுத்து செஞ்சிட்டோம். a/2ன்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் நல்லா கவனிச்சிக்கணும். a/2 என காட்டுக, இதை வந்துட்டு ஒரு x என்று சொல்லி எடுக்கு. அப்போ இலையில மொத்த நீட்சி 2x வரப்போகுது. சரி, இப்போ எனக்கு இலையில நீட்சி வந்துட்டு x. ஆரம்பம் L/2 மேலே x தர லம்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்போ எங்கே பார்ப்போம் நாங்கள் என்ன வரப்போகுது எங்களுக்கு x. இங்கே T1க்கு பதிலாக mg/2, இங்கே T1க்கு பதிலாக நாங்கள் x லம்டாவின் கீழ் L/2 L/2 மேலுக்கு வரப்போகுது. எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமாக இருக்க போகுது. ரைட், அப்படியாக இருந்தால் என்ன வரப்போகுது எங்களுக்கு இந்த 2 வந்து மேலுக்கு வந்து பெருக்கு வரப்போகுது. அப்போ எக்ஸ் லம்டா 2 கீழ் எல்னு சொல்லி வரப்போகுது. அது எங்களுக்கு எக்ஸ் தான் தேவை. இப்போ எங்களுக்கு எக்ஸ் வந்துட்டு எப்படியோ நீங்கள் யோசித்தாலும் சரி, எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் லம்டாவிங்கில் இந்த 2 குணங்களை பெருக்கி வரும் mg/4 சொல்லி வரும். 2 குணங்களை பிரித்து வந்து mg/4 = எக்ஸ் லம்டாவின் கீழ் எல் என்று சொல்லி வரும். ஆகவே நான் என்னத்தை பாவிக்க போறனாக இருந்தால் லம்டாவிங்கில் எல்லுக்கு பதிலாக என்னத்தை போட போகிறோம். அப்போ mg/4 எக்ஸ் லம்டாவிங்கில் எல் இப்போ நான் பாய்க்க போகிறோம் ஏ mg/a. லம்டாவிங்கில் எல் போல mg இருக்கு, ஏ கொண்டு டிவைட் பண்ணி விட்டீங்களா. சரி, அப்போ ஏ mg/a. இப்போ இன்னைக்கு பாருங்கள் எக்ஸ் வந்துட்டு என்ன வரப்போகுது mg விட்டுப்பட்ட உடனே a/4. நான் எழுதுகிற ஓர்டரில் எழுதுங்க. ஒயிட் போர்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கிறதால நான் எப்படி எழுதுகிறேன், நான் எதை இந்த ஓர்டரில் எழுதிட்டு வரேன் அந்த ஓர்டரில் நீங்கள் காப்பியில் எழுதிட்டு போனீங்களா. சரி, ரைட். அப்போ இப்போ வந்து நாங்கள் காட்டிட்டோம் ஒரு இலையில் ஏற்பட்ட நீட்சி x/4 அப்படின்னு சொல்லி காட்டிக்கும். x/4 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கும். அப்போ பெஸ்ட்டுக்கு நாங்கள் இதெலினோம், அப்புறம் இதெலினோம், அப்புறம் 2 T1 சமப்படுத்திட்டு வந்த உடனே x = a/4. ஆகவே இலையில் ஏற்பட்ட நீட்சி சமன் 2x 2 தர a/4 ஆக a/2. அப்போ காட்டிட்டோம். அப்போ அவங்க காட்ட சொன்னவங்க என்ன, இலையில் ஏற்படுற மொத்த நீட்சி a/2 என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பட்டையும் அவங்க எழுத வேண்டி இருக்கு. அந்த அடிப்படையில் பிறகு வந்துட்டு செல்றாங்க கேள்வி பாருங்க. சமநிலை தானத்திற்கு கீழே a/2 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடப்படுகிறது. ஆகவே எங்க இருக்கு இலை, ஆகவே எங்க இருக்கு திணிவு. ஆரம்ப நீளம் L/2, ஆரம்ப நீளம் எல்லுண்டு போறதில்ல, ஆரம்ப நீளம் எல்லுன்னு சொல்லி எடுத்து நாங்கள் 2ஆக மடிச்சிட்டோம். அப்போ L/2 வரப்போகுது. அப்போ L/2 அதுக்கு பிறகு ஆரம்ப நீளம் ஒரு L/2, அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்களாம் L/2 பிறகு என்ன செய்யுது, நாங்கள் திணிவை கட்டி தொங்கோட்டோம்னா எக்ஸ் வந்துட்டு கீழுக்கு வரும். அப்போ எக்ஸ் வந்துட்டு a/4 தூரம் வந்துட்டு திரும்பி அந்த துணிக்கு கீழுக்கு இறங்கும். இப்போ இது ஆரம்ப நீளம், அதோட திணிவை கட்டி தொங்கோட்ட உடனே ஏற்படுற நீட்சி a/4. ஆனால் இலையில் ஏற்படுற நீட்சி a/2, இலையில் ஒரு சைட்டில் ஏற்படுற நீட்சி a/4 இருக்கும். இப்போ வந்துட்டு சமநிலை தானத்திற்கு கீழே a/4 தூரம் இழுக்கப்படும். அப்போ இன்னொரு a/4 தூரம் இழுக்கிறாங்களாம். அப்போ இன்னொரு a/4 தூரம் இழுப்பதாக சொல்கிறாங்க. a/4 தூரம் அதே மாதிரி தெரியும், இதான் அலை மையமாக வரும். ஏன்டா கட்டி தொங்கோட்ட உடனே எங்களுக்கு என்ன புள்ளியில் அது வந்துட்டு ஓய்வடையில் அதான் அலை மையமாக வரும். அதை நாங்கள் நிறுவியும் எடுக்கலாம். கீழே a/4 தூரம் இன்னொரு a/4 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடப்படுகிறது. அப்போ ஓய்விலிருந்து விடப்படுதுன்னு சொன்னால் இந்த புள்ளியில் வேகம் 0 இருக்கும். x.= 0 இருக்கும். ஆகவே அதில் நாங்கள் நார்மலாக பார்க்கலாம், அதனுடைய வீழ்ச்சியும் a/4 வருங்கிறது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குது. ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது.
8 தூரம் இயங்க எடுத்த நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ a/8 தூரம் இயங்க எடுத்த நேரம் என்னது? இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல SHM சொல்லி காட்டலை, அப்போ மட்டும் பண்பு ரீதியாக காய்ச்சிக்கும். பிறகு பார்ப்போம் ஒரு இலை வந்துட்டு ஒரு தூரம் இயங்கும் பொழுது அப்போ இதில் தூரம் எடுப்போம், ஒரு தூரம் இயங்குட்டால கருதுவோம். நாங்கள் இதுலேருந்து தூரத்தை அளக்க போகிறோம், ஒரு எக்ஸ் ஒரு தூரம். அது இந்த புள்ளியில் அடுத்து இருக்கக்கூடிய 6 முடுகள் x டபுள் டாட், இருக்கக்கூடிய இழுவை டி 2 t இருக்க போகுது. ஆகவே நாங்கள் ஹூக்ஸ் லோவை பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால், பை யூசிங் ஹூக் லோ t is equal to என்ன வரப்போகுது எங்களுக்கு? அதில் ஆரம்ப நீளம் L/2, ஆரம்ப நீளம் L/2, மேலுக்கு நீட்சி நாங்கள் a/4 ப்ளஸ் எக்ஸ் ஆக இருக்கும். அதாவது இந்த a/4 ப்ளஸ் எக்ஸுங்கிற நீளமாக இருக்கும். நாங்கள் ஒரு இலைக்கு பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் ரைட். இப்போ பார்ப்போம் F=ma, இங்கே எழுதுகிறேன் நான். F=ma கீழ் நோக்கி பாவிச்சு விட்டோமாக இருந்தால், இங்கே வரப்போ திணி வந்துட்டு mg, திணிவை கட்டாயம் காட்ட வேண்டும், mg மைனஸ் 2t. நல்லா பாருங்க, 2 இலை மேல் நோக்கி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ 2t இஸ் ஈக்குவல் டு mx டபுள் டாட் வரப்போ. ஆக mg மைனஸ் 2tக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம், இப்போ இதுக்கு பதிலாக பிரதிட்டு நாங்கள் போவோம். a/4 எழுதுறேன், a/4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் ரைட். அப்போ t இஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு வரப்போகுது a/4 ப்ளஸ் எக்ஸ் மேலுக்கு 2 கீழுக்கு L அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகின்றது. அந்த அடிப்படையில் பார்ப்போம், இங்கே 2tண்டா இது 4 வரப்போகுது. இந்த 2ஓட இன்னும் 2 பேருக்கு போகிறோம், ஏன்னா 2t 4 a/4 ப்ளஸ் எக்ஸ் ஓவர் L அப்படின்னு சொல்லி வரப்போகுது. உங்களால் mx டபுள் டாட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரக்கூடிய இருக்கும். இப்போ நாங்கள் என்னத்தை பொதுவாக எடுக்கணும்? இப்போ எங்களுக்கு இப்போ தர லம்டாங்கிற விஷயம், லம்டா வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. ஆகவே லம்டா வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், லம்டா வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. ஆகவே இங்கே வந்து லம்டான்னு சொல்லி வரும். அப்போ ஹூக்குட லோவில் வந்துட்டு என்ன நீட்சி தர லம்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்போ நாங்கள் வந்துட்டு என்னத்தை அப்படியே வச்சுட்டு mg 4 × a/4 உள்ளுக்கு பெருக்கி விட்டு வேணாம் ஓவர். இப்போ லம்டா ஓவர் எல் இப்போ நாங்கள் என்னது போலும் mg எங்கில் ஏ என்று லூ. அப்போ இடத்த இந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் கதைக்கும் மனுஷனா எப்படி அந்த ஆரம்ப நிலத்தை தராமல் கேள்வியை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆரம்ப நிலம் தரலன்னு சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு கொஞ்சம் திட்டிக்கிறல, நார்மலாக எல்னு சொல்லி போட்டுட்டு போகிறேன், ஆனால் எங்களுக்கு வழி ஒன்று கிடைக்கும். அப்போ லம்டாவோ எல் போல் mg/a நாங்கள் பெறுதிடலாம். mg/a இஸ் ஈக்குவல் டு mx டபுள் டாட். இப்போ என்கிட்ட கேள்வி வளமையான ஃபார்மேட்டுக்கு மாறிவிட்டது. வளமையான ஃபார்மேட்டுக்கு மாறிவிட்டதாக இருந்தால் நாங்கள் mg எல்லாம் வெட்டி விடலாம். mgயை வெட்டி விட்டோமாக இருந்தால் நாங்கள் என்னத்தை பொது எடுக்கணும்? 4g/a பொது எடுக்கணும். 4g எடுத்தோம்னா a/4 சொல்லி வரப்போகுது. அதனால a/4 இது போகும், இந்த 4 பொது எடுக்கும், கீழுக்கு 4 வரும், மேலுக்கு 4 பொது எடுப்படும். அப்போ மைனஸ் a/4. அப்போ எப்படியும் எங்களுக்கு எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் எக்ஸுங்கிற வடிவத்தில் சாம்பாடு சுடுங்கணும். ஏன் அளவு மையத்தில் தூரம் அளக்கம்னா எக்ஸ், அப்போ அளவு மையத்தில் தூரம் அளக்கிட்டால் எக்ஸுண்டு சாம்பாடு சுருங்கி வரும் ரைட். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் டாட்னு வரப்போகுது. ஆகவே எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4g/L எக்ஸ். ஆகவே எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் SHM. ஆகவே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4g/L அதில் வர்க்க மூலமாக இருக்கும் ரைட். இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி பட்டி வெளியிட்டு எடுத்திருப்பீங்க. எங்களுக்கு இப்போ கேட்ட கேள்வி என்னவாக இருந்தால் a/8 தூரம் இயங்கெடுத்த நேரம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். அப்போ a/8 தூரம் இயங்கெடுத்த நேரம், அதாவது இந்த புள்ளியிலேருந்து இந்த துணிக்கை விடுறாங்க, இந்த புள்ளியிலேருந்து துணிக்கை விடுறாங்க கூட்டால இதில் இருந்து a/8 இந்த அரவாசி இந்த தூரத்துக்கு வர எடுத்த நேரம் என்னங்கிறதான் அவங்களோட கேள்வியாக இருக்கு. அப்போ நாங்கள் இந்த படத்திலே பார்த்துக்கோம் a/8ன்னு சொன்னால் இன்னைக்கு தூரத்தை சொல்கிறாங்க.
நேர் தூரத்துக்கு அது வர அடுத்த நேரம். உண்மையிலே இதில் எஸ்ஹெச்எம் எப்படி நடக்கும்? ஒரு பூரண எஸ்ஹெச்எம்மாக நடக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே A/8 வீச்சமாக இருக்குது, அதே மாதிரி மேலுக்கும் A/8 தூரம் இருக்குது. அப்போ வந்துட்டு மட்டான எஸ்ஹெச்எம் ஒன்று நடக்கும், இப்படி ஒரு தூரமாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்வி வந்துட்டு இன்றைக்கி 2 புள்ளிக்கு வர அடுத்த நேரம் A/8, இந்த விட்டத்துலேருந்து A/8ங்கிற அடுத்த நேரம். அதில் மொத்த நிலத்தில் அரைவாசியாக இருக்கும். அரைவாசின்னு சொன்னால் அது வரக்கூடிய தூரம், அது அடையக்கூடிய கோணம் வந்துட்டு என்ன இருக்கும்? ஒரு காமாங்கிற கோண இடப்பெயர்ச்சி அடைவதாக எடுக்கலாம். ரைட், நாங்கள் ஒரு காமாங்கிற கோண இடப்பெயர்ச்சி அடைஞ்சால் கொஸ் காமா இஸ் ஈக்குவல் டு வரப்போகுது எங்களுக்கு கொஸ் காமா இஸ் ஈக்குவல் டு வரப்போகுது எங்களுக்கு அயல் பக்கம் நேர தூரம் A/8. ஏண்டா இது A/8, அதே மாதிரி இது A/8. அப்போ A/4 மொத்தம் வரும். A/8 ஓவர் அதில் செம்பக்கம் A/4 இருக்கும். A/4 அப்போ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப்னு வரப்போகுது. ஹாஃபுங்கிறதால கொஸ் வந்துட்டு கொஸ் ஹாஃப் வரணும்னா கோணம் வந்துட்டு π/3 வரணும். 60 பாகைக்கு தான் கொஸுக்கு ஹாஃப்னு சொல்லி வரும். ஆகவே எடுத்த நேரம் T இஸ் ஈக்குவல் டு அது அடைய வேண்டிய கோண இடப்பெயர்ச்சி காமா ஓவர் ஒமேகா. காமாங்கிறது π/3 எங்களுக்கு π/3. எங்களுக்கு அதே மாதிரி என்ன எங்களோட ஒமேகா வந்துட்டு 1 ஒமேகாங்கிறது மாறி வரப்போகுது. L/4 4Gன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ 4 வந்துட்டு வெளியால் எடுத்தமாக இருந்தால் π/6 L/Gன்னு சொல்லி வரப்போகுது. இதான் எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சராக இருக்கும் 14வது கேள்வி. எங்களுடைய 14வது கேள்விக்கு நாங்கள் போக இருக்கிறோம். ரைட், இயற்கை நீளம் எல்லை உடைய இலேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனியானது ஒரு நிலைத்த புள்ளி ஓவில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அதேவேளை இலையின் மற்ற நுனி M-ஐ உடைய ஒரு துணிக்கையுடன் இணைக்கப்படுகிறது. துணிக்கை 40 தொங்கும் பொழுது இலையின் நீளம் ஆகும் மீள்தன்மை மட்டை காண்கிறது கேள்வி. அவை ஓங்குற புள்ளியில் கட்டி தொங்க வர்றாங்கோ, ஓங்குற புள்ளியிலும் திணி ஒரு எம்மௌண்டை இணைக்கிறாங்கோ, அது எம் திணியோடைய இதாக இருக்குது. அதன் நீளம் L/, அப்போ ஆரம்ப நீளம் L தந்திருக்கிறாங்க. அந்த 40 தொங்கும் பொழுது 3L/2 3L/2ண்டா 1.5 சொன்னால் மட்டும் இந்த புள்ளியிலேருந்து L/4. இப்போ நீட்சி வந்துட்டு L/4ங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணதாக இருக்கணும். மீள்தன்மை மட்டை காட்டிக்காங்க. அப்போ எங்கள் மேல் நோக்கி ஒரு இழுவை இருக்கும், அது T0ன்னு சொல்லுவோம். அவை சமநிலையில் பாவச்சமாக இருந்தால் T0 இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. பிறகு ஹூக்ஸ் லோ நாங்கள் பயன்படுத்தி விட்டமாக இருந்தால் T0 இஸ் ஈக்குவல் டு அதில் ஆரம்ப நீளம் மேல் நீட்சி L/2 தர லம்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. ஆகவே முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் நாங்கள் சமப்படுத்தி விட்டோமாக இருந்தால் L லம்டா, இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம் 2 லம்டான்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா எல்லும் மேலும் வெட்டுப்பட்ட உடனே. ஆகவே 2 லம்டா இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு சொல்லி வரப்போகுது. மன்னிக்கணும், λ/4 λ/2 வரப்போகுது. λ/2 இஸ் ஈக்குவல் டு mgன்னு சொல்லி வரப்போகுது. λ/2 இஸ் ஈக்குவல் டு mg. அப்போ λ இஸ் ஈக்குவல் டு 2mg. நார்மலாக இதை வந்துட்டு
காணலாம். எப்படி காணலாம்? எம்ஜி நாங்கள் காட்டி விட்ட திணிவு அதில் ஆரம்ப நிலை மேல் ஆரம்ப நிலையத்தில் அரைவாசி வந்துட்டு நீட்சி அடையுது. அப்போ லம்டா வந்துட்டு 2 மடங்காக இருக்க கட்டி விட தொங்குறது 2 மடங்காக இருக்கும். முதல் பார்த்தோம் எல் நிலுது முதல் எல் ஆரம்ப நிலை இன்னொரு எல் நிலவுடால லம்டா வந்துட்டு எம்ஜின்னு வந்துச்சு. அப்போ அது அரைவாசி இருந்தால் இதில் வந்துட்டு 2 மடங்காக இருக்கும். ஃபீல் பண்ணலாம், ஆனால் இப்படி தான் எழுதி காட்ட வேண்டி இருக்கும். இப்பொழுது துணிக்கு அது 40 தானத்தில் இருந்து அப்போ இதான் வந்துட்டு அலை மையமாக இருக்கும். அப்போ இது வந்துட்டு அலை மையமாக இருக்கும், நம்மளால் ஃபீல் பண்ணலாம். ஏன்னுச்சுன்னா கட்டி தொங்க விடுறோன்னே எடுத்து சமநிலை இருக்கும், அது அலை மையமாக வந்துடும். அப்போ அதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அலை மையம் அதாக இருக்கும், அதை நாங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் பட் எழுத கூட்டால யோசிச்சு தான் எழுதணும். இப்பொழுது துணி 40 தானத்திலிருந்து துணி தூரம் ஏ நிலைக்கூத்தா கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே இருக்கட்டால துணிக்கு கீழ் நோக்கி ஏங்கிற நீளம் ஒன்று இழுக்கிறான். இவ்விடத்திலிருந்து ஓய்விலிருந்து விடப்படுகிறது. ஓய்விலிருந்து விடப்பட்ட அடுத்து எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ இது வந்துட்டு ஒரு முனைவு புள்ளியாக இருக்குங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா வேகம் 0 இருக்கிறது என்ன ஒரு எல்லை புள்ளி அல்லது ஒரு முனைவு புள்ளியாக இருக்கு. நேரம் டியில் 40 ஆனத்தில் இருந்து கீழ் நோக்கி அளக்கப்பட்ட தூரம் எக்ஸ். அப்போ எக்ஸில் அவங்களே தான் 40 ஆனம்னா இந்த தானத்தில் இருந்து அளக்கப்பட்ட நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீங்கிற நேரம் அப்போ எக்ஸ் இன்னொரு படத்துக்கு வரும், எளிமை செய்யக்கூடிய படம். வளமே எக்ஸுங்கிறது நம்ம போட்டு செய்வோம், ஆனால் இந்த கேள்வியில் இப்படித்தான் போடுங்கன்னு சொல்லி தந்துருக்காங்க. அப்போ 40 ஆனத்திலிருந்து எக்ஸுங்கிற நீளம் வந்துட்டு இருப்பான். அப்போ இலையை வந்துட்டு இறுக்கமாக இருக்கும் வரைக்கும் என்ன காட்டுங்கன்னு சொல்லி தந்தீங்க. அப்போ ஒமேகா எல்லாம் தந்துருக்காங்க. அப்போ இடத்த இருக்கட்டாலும் நம்ம எழுத மட்டும்தான் வேலை. கீழ் நோக்கி எம்ஜி மேல் நோக்கி டி. அப்போ எல்லாமே எங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஆகவே நாங்கள் வெளியிட்டு போனமாக இருந்தால் சரியாக இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் ஹூக்ஸ் லோவை பயன்படுத்தி விட்டமாக இருந்தால் ஹூக்ஸ் லோ டி இஸ் ஈக்குவல் டு ஆரம்ப நீளம் எல் ஆரம்ப நீளம் எல் ஏற்பட்ட நீட்சி L/2 + x L/2 + x இருக்கும். மற்றும் L/2 + x இருக்கும் இன்டு லாம்டா 2mg. ஏன்னா கண்டு இருக்கும் லாம்டா 2mg சரி. ரைட், அதே போல் பிறகு f = ma கீழ் நோக்கி பாவிச்சு விட்டமாக இருந்தால் mg minus t is equal to mx double dot mg t க்கு பதிலாக L/2 plus x over L 2mg is equal to mx double dot. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், m எல்லாம் வெட்டி விடுற மாதிரி யோசிக்கலாம், m தூக்கி விடலாம். இப்போ எக்ஸ் வந்துட்டு குணகம் கொண்டு வர மாதிரி நாங்கள் எடுப்போம். ஆகவே 2g எல்ல பொதுவாக எடுக்க வேண்டியிருக்கும். இங்கே 2gங்கிற இந்த எல் போட்டு இங்கே பெருக்கப்பட போது அப்போ L/2ன்னு சொல்லி வரப்போ -L/2 இஸ் -x. நார்மலாக யோசிக்கலாமே, இது அளவு மையத்தில் தூரம் அளக்க y x டபுள் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் எக்ஸுங்கிற வடிவத்தில் சுருங்கணும். அப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ் மட்டும் தான் மிஞ்சணும் போகிற மாதிரியும் நீங்கள் யோசிக்கலாம் x டபுள். ஆக x டபுள் இஸ் ஈக்குவல் டு -2g/L எடுத்துட்டு அதனால எக்ஸ்ன்னு வரப்போ. ஆனால் கேள்வியில் ஃபார்மட் அப்படி தந்திக்காம இப்போ பிறகு அந்த ஃபார்மட்டும் மாற்றி விட்டேன். இது தூரத்தை ஒரு கவாயிட்டம்னா வேகம் வரும், அது இன்னொரு கவாயிட்டம் 6 முடுகள் வரும். x டபுள் டி ஸ்கேட் x/tt ஸ்கேட்னு சொல்லலாம். மைனஸ் இது பதில் ஒமேகா ஸ்கேடை போடலாம், இதுக்கு பதில் ஒரு எக்ஸ்ன்ட்டு போடலாம். இப்போ அங்கே எடுத்து போய் நீங்கள் எழுதி விட்டீங்க டி ஸ்கேட் எக்ஸ் dt ஸ்கேட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் SHM. பட் அழகாக நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒமேகா வந்துட்டு 2g/Lன்னு சொல்லி அவங்களே தந்துருக்குறாங்க. அப்போ அந்த அதுக்கேற்ற விட வருது எங்களுக்கு. ஆக இதுலேருந்து நாங்கள் செய்தது சரிங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ சந்தர்ப்பம் தந்திருக்காங்க, அதில் ஆவர்த்தன காலத்தையும் வீச்சத்தையும் காணட்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல் நாங்கள் வீச்சத்தை நார்மலாக காணலாம். வீச்சம் வந்து என்ன ஏயா இருக்கும். ஆகவே இந்த புள்ளியை நம்ம இது ஓங்கிற புள்ளிங்கிறதால இது ஒரு ஏங்கிற புள்ளின்னு மென்ஷன் பண்ணுவோம். புள்ளி ஏயில்
புள்ளி ஏயை பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் ஏ இருக்க போகுது, அளக்கப்பட்ட தூரம் ஏ இருக்க போகுது. ஆனால் எக்ஸ் டாட் வந்துட்டு 0 இருக்க போகுது. இதில் இருந்து எல்லாம் வீச்சம் ஒரு ஏயாக இருக்கும். ஒரு அலைய மையத்துக்கும் ஒரு முனைய புள்ளிக்கும் தூரம் தான் வீச்சம். இப்போ வீச்சம் வந்துட்டு ஏங்கிறது நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ சொல்லிக்கிறாங்க L/2 இருக்குன்ற நேரத்தோட இப்போ என்ன சொல்ல வராங்க, முதலா பாருங்க, ஏயோட L/2 பெருசாம், ஏயை விட இந்த L/2 பெருசா இருந்தால் நடைபெற இயக்கத்தின் ஆவர்த்தனத்தையும் சொல்லி கட்டிக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சிக்கணும். நீளம் எல், அதில் நீளம் அரைவாசி, அப்போ L/2 தந்திருக்கிறாங்க. ஏயை விட L/2 பெருசா, அப்போ இழுத்த ஏங்கிற நீளம் ஒரு இப்படி ஒரு இருக்க இழுத்த விட்ட தூரம் இதாகும். இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் நார்மலாக விளங்கலாம். அப்போ L/2 ஏ பெருசா, அப்போ பூர்ண எலிமேசி இயக்கம் நடக்கும். பாருங்க, இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம இல்லை தொய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே வீச்சத்தை ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்டோம் ஏன்னு சொல்லி, பிறகு ஆவர்த்தனத்தை காலத்தை பார்த்தோம் சொன்னால் பூர்ண எஸ்எச்எம் நடக்கும். T = 2π/ω. ஆகவே 2π/ω பதிலாக நாங்கள் எழுதலாம். எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 2GL அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ மாறி எழுதணும் நாங்கள் L × 2G அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இதை நாங்கள் சுரக்கூட்டால் மேலுங்களுக்கு வர்க்கமூலம் 2ஆல் பெருக்கி விடலாம். வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 பெருக்கி விட்டு எழுந்தால் இந்த வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 2ஆயிரும். அப்போ இந்த 2ஐயும் சுருக்கி விட்டு எழுச்சினால் π × 2G × L அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். நான் பூர்ண எலிமேசி இயக்கம் நடக்கும் L/2 ஏயை விட L/2 பெருசாக இருந்தால் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பிறகு எங்களை செல்லிருக்கிறாங்க, மாறி செல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். L/2 + b தூரமாக இருக்கட்டார். ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏங்கிறது L/2 + b, அதாவது L/2 பெருசுங்கிற விஷயத்தை பிடிச்சிடலாம். L/2 பெருசு, b வந்துட்டு பெருசுன்னு சொல்லலாம். L/2 பெருசாக இருக்கிறதுக்கு இல்லை முதலில் தளர்வதற்கு எடுக்கும் நேரம் என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுக்கிறதுக்கு தளர்றதுக்கு எடுக்கிற நேரம் என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்ன நடக்க போகுது, இதுக்கு நாங்கள் ஒரு படத்தை போட்டு விளங்கப்படுத்தலாம். எப்படி விளங்கப்படுத்தலாம், எங்கிட்டால என்ன இருக்கும், இதை கட்டி தொங்க விட்ட நீளம் L இருக்கும், பிறகு ஏற்பட்ட நீட்சி L/2 இருக்கும். அதுலேருந்து கீழுக்கு ஒரு தூரம் இழுத்திருப்பாங்க, அதுலேருந்து கீழுக்கு ஒரு தூரம் இழுத்திருப்பாங்க. அந்த தூரம் L/2 பெருசுங்கிற தூரத்தை சொல்லலாம். இதான் வந்துட்டு ஏங்கிற தூரமாக இருக்க போகுது. எஸ், இதான் வந்துட்டு L/2 + ஒரு பிங்கிற தூரமாக இருக்க போகுது. ஆகவே எலிமேசி இயக்கம் எப்படி நடக்கணும், கீழுக்கு வீச்ச புள்ளியாக இருக்கும். வீச்சை இப்போ வந்துட்டு வீச்சம் L/2 + b இருக்கும், ஏங்கிறதான வீச்சம். ரைட், இப்போ வந்துட்டு இது என்ன நடக்க போகுது, இங்கேருந்து வரும், இங்கேருந்து மேலே போகும். இதில் மற்ற வீச்ச புள்ளி இங்கே ஒரு புள்ளியாக இருக்கும், இங்கே ஒரு புள்ளியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே போகிறது ட்ரை பண்ணும். இடத்த வந்த உடனே இல்லை தொஞ்சிடும். உடனே அங்கே எலிமேசி இயக்கம் நடக்காது, அங்கே புயிர்ப்பிங்கல் இயக்கம் தான் நடக்கும். இதோட எலிமேசி இயக்கம் ட்ராப் ஆகிடும். இப்போ இந்த கோணத்தை நாங்கள் ஒரு α கோணம்னு எடுப்போம். அதே cos α எங்களுக்கு வரப்போகுது. என்ன வரப்போகுது, ஆயல் பக்கம் L/2, கீழுக்கு செம்பக்கம் L/2 + b. மேலும் கீழுக்கு நான் 2ஆல் பெருக்கி விடலாம். பெருக்கி விட்டீங்க சொன்னால் Lன்னு சொல்லி வரப்போகுது, கீழுக்கு L + 2bன்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே எனக்கு அப்போ α = cos inverse L × L + 2b அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ எனக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எடுக்கிற நேரம் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதலில் இலை தொய்வதற்கு எடுக்கிற நேரம்ங்கிறது எதாக இருக்கணும், இன்னைக்கிற புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வந்தோடனே இல்லை தொஞ்சிடும். அப்போ எவ்வளோ தான் எடுக்கிற நேரம், அப்போ எடுத்த நேரம் அது அடைய வேண்டிய கோணோட பேச்சு π - α, 9 கோணமும் சுற்ற வேண்டியிருக்கும். π - α/ω. π - α பதிலாக cos inverse L × L + 2b
ஒன்னிங்கில் ஒமேகாவை நீங்கள் முன்னுக்கு எழுதினீங்க. ஒமேகா பதில் என்ன தெரியலாம் நாங்கள் L × 2G. ஆன்சரை பாருங்கள் பாபு. எஸ், அதே ஆன்சர் அப்படியே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 15வது வினா. ஐந்தாவது வினாக நாங்கள் பார்க்க போகிறோம். எளிமையை சேர்க்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ங்கிற பாடம் அவங்களே சிம்பிள்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு விசைகள் பற்றி அறிவு இருந்தால் சரி, எங்கேருந்து இங்கே அவ்வளோ விசை எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, எஃப்சாமனமே பாய்க்க தெரிஞ்சிருந்தா நீங்கள் அழகாக இந்த கேள்வியில் செய்யலாம். உங்களால் அவ்வளோவுக்கு மண்டையை உடைக்கக்கூடிய கேள்விகள் வராது. நான் கண்டும் இல்லை அப்படி கேள்விகள். விசை பற்றிய அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷால்லா நாங்கள் அந்த அளவுக்கு உங்களை இறைவன் நாடினா அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னால். ரைட். 5வது வினா. இயற்கை நிலம் எல்லையுடைய ஒரு இலேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனி திணிவு எம்மை உடைய ஒரு துணிக்கை பீருக்கு இணைக்கப்பட்டு இலையின் மற்றைய நுனி ஒரு கிடை நிலத்திலிருந்து உயரம் 4 எல்லில் இருக்கும். ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நிலம் பற்றி சொல்கிறாங்க. அந்த நிலம் 4 எல் நீளமான நிலமா. அதில் இயற்கை நிலை மெல்லையுடைய ஒரு துணிக்கு திணியோடு இணைக்கப்பட்டு, அதாவது திணிக்கையுடைய ஒரு பியோடு இணைக்கப்பட்டு இலை மற்ற நுனி கிடை நிலத்தில் 4 மீட்டர் உயரத்தில் இங்கே நிலைத்த புலியோடு இணைக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு திணியோடு தொங்கப்பட்டு இருக்காம். சரி, மேலுக்கு T0 அப்படிங்கிற விஷயம் உண்டு இருக்கும். எங்களுக்கு 40 தொங்கும் பொழுது இலையில் ஏற்பட்ட நீட்சி L ஆகும். அப்போ ஆரம்ப நிலை மேல் நீட்சி மேல் ஆக இருந்தால் மீளில் தன்மை மட்டும் என காட்டுங்கன்னு சொல்லிக்காங்க. அப்போ நார்மலாக நாங்கள் செய்யக்கூடிய கொஷின்ஸ் தான் இதாக இருக்கும். ஆகவே ஹூக்ஸ் லோவை நாங்கள் பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் ஹூக்ஸ் லோவை நாங்கள் பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் எங்களுக்கு வரும் T0 ஆரம்ப நீளம் L, மேலுக்கு நீட்சி L, மீள்தன்மை மாட்டி லம்டான்னு சொல்லி வரும். மீள்தன்மை மட்டும் என்ன வரணும்? சும்மா நோமால சொல்லுங்க, mgன்னு சொல்லி வரணும். mgன்னு என்ன காட்ட சொல்லிக்காங்க. அப்போ அடுத்தது T0 mg. அப்போ இதிலிருந்து லம்டா. அப்போ 1:2, 1லேருந்து 2லேருந்து லம்டாங்கிறது mgன்னு சொல்லி காட்டலாம். இதோட அது முடியுது. எப்பொழுது துணிக்கை பியானது ஓய்வில் வைத்திருக்கப்பட்டு, அப்போ கவனம், அடுத்த ஹைலைட் பண்ணி வைங்க. ஓவில் வைத்திருக்கப்பட்ட மேலுக்கு ஒரு புள்ளி வேகம் உடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எரியப்படுகிறது. அப்போ இடத்த வச்சுட்டு கீழ் நோக்கி வேகத்தோட ஏறுறாங்க. அந்த வேகம் GLங்கிற வேகம் எரியப்படுகிறது. துணிக்கை பியானது எல்லிற்கு விழும்பொழுது அது வேகத்தை காணும். எல்லுக்குன்றது ஆரம்ப நீளம். இப்போ நாங்கள் விட்டோடனே அதில் ஆரம்ப நீளம் டைட் ஆகக்கூடாது. அதுக்கு வேகம் ஒன்று இருக்கும். அந்த வேகத்தை ஒரு V1 எடுக்கும். டைட்டாக ஆரம்பி டென்ஷன் உருவாக விட்டால் அதில் ஆரம்ப நிலத்துக்கு வந்த உடனே அதை இழுவை அந்த வேகம் V1 இருக்கும். அப்போ அடுத்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்னத்தை பாவிக்கலாம்னு சொன்னால் எங்களுக்கு தூரம் தெரியும். வேகம் தேவைன்னு சொன்னால் V = U+AT பாவிக்கலாம். கீழ் நோக்கி பாவிச்சோமா. அந்த இறுதி வேகம் V1, ஆரம்ப வேகம் எங்களுக்கு தெரியும் GL. கவனம், ப்ளஸ் ஆறுமுடுகள் எங்களுக்கு நேரம் தெரியும். அப்போ நாங்கள் இதை பாவிக்கலாம். V = U + 2as இதை பாவிக்கணும்.
2as பாவிச்சு விட்டோமா. இறுதி வேகத்திர வர்க்கம் ஆரம்ப வேகத்திர வர்க்கம், இறுதி வேகத்திர வர்க்கம் v1 ஸ்கொயர் ஆரம்ப வேகத்திர வர்க்கம் gl ஸ்கொயர் தர 2 தர g தர ஓட தூரம் வரணும். இங்கே வரணும்டா எல்லுங்கிற தூரம் வர வேண்டி இருக்கும். ஆகவே எல். ஆக v1 இஸ் ஈக்குவல் டு 3gl அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வர போகுது. இப்போ எல்லிற்கு விழும்பொழுது வேகத்தை காணும். இப்போ இலையின் நீளம் 2l + x ஆக இருக்கும் பொழுது, அப்போ யோசிச்சு பாருங்கள், 2l + xன்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தை கருதுறாங்க? எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கருதுறாங்க? 2lன்னு சொன்னால் என்ன? அப்போ இதான் வந்துட்டு நார்மலாக கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால் இதான் அலைவு மையம்னு எங்களுக்கு தெரியும். அங்கே இடத்த சமநிலை தானத்தில் வருதோ அதான் வந்துட்டு எங்களோட அலைவு மையமாக வரப்போகுது. அப்போ அது நார்மலாக ஃபீல் பண்ணலாம். அப்போ அதுலேருந்து தூரத்தை அளக்கட்டான்னு சொல்லாங்க. அது எதுலேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னா 2l + xங்கிறதுலேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே அப்போ துணிக்கு வந்துட்டு கீழுக்கு ஒரு தூரம் வரக்கூடாது. இந்த தூரம் ஒரு எக்ஸுங்கிற தூரம். அப்போ இடத்துக்கு ஒரு 6 முடிவுகள் x டபுள் டோட்னு சொல்லி வரப்போகுது. கீழ் நோக்கி mgங்கிற விஷயம் இருக்கும், மேல் நோக்கி tங்கிற விஷயம் இருக்கும். இருக்கும் பொழுது இயக்கச் சமன்பாடு என வலதில் குறிப்பிட்டு, அப்போ அதை அப்படி சொல்கிறாங்க. இந்த வழக்கில் செல்லட்டாம் அப்படின்ட்டு எங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட், அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம் F7ma ஹூக்ஸ் லோ பிஸ்டுக்கு பயன்படுத்தும். ஹூக்ஸ் லோ பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் டீங்கிறது எங்களுக்கு வரப்போகுது. அதில் ஆரம்ப நீளம் எல், மேலுக்கு நீட்சி l + xன்னு வரப்போகுது. l + x பாருங்க, மட்டும் எல் நீட்சி ஏற்கனவே இப்போ எக்ஸுங்க நீச்சு. அப்போ l + x நீச்சு தர லம்டா வந்துட்டு mg. இப்போ நாங்கள் F7ma கீழ் நோக்கி பயன்படுத்துவோமாக இருந்தால் mg - t, mg - t இஸ் ஈக்குவல் டு m x டபுள் டாட் அப்படின்னு வரப்போகுது. அவள் mg - tக்கு பதில் எழுதலாம் x ஓவர் l into mg இஸ் ஈக்குவல் டு m x டபுள் டாட். எம்மெல்லாம் வெட்டி விடலாம், g over l பொது எடுக்கலாம். இங்கே l - l + x இஸ் ஈக்குவல் டு -x இஸ் ஈக்குவல் டு mx டபுள் டாட்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே x டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு g over l into x மைனஸ்ன்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் SHM. இங்கே ஒமேகா வந்துட்டு எங்களுக்கு வரப்போகுது g over l, அதில் வர்க்க மூலம் அப்படின்னு எங்களுக்கு வரப்போகுது. ரைட், உங்களோட விஷயத்தை நாங்கள் ஒரு வகையில் எழுதலாம். அப்போ இதே தான் எங்களுக்கு அங்கே தந்திருக்காங்க. இங்கு எல் வந்துட்டு தந்திருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இங்கே வந்துட்டு அந்த இங்குன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு சமநிலையை ஒன்று தருவாங்க. அந்த சமநிலையை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அந்த சமநிலையிலேருந்து நீங்கள் சில ஐடியாக்கள் எடுக்கலாம். அந்த சமநிலையை பாருங்கள். இந்த எளிமை இயக்கம் எது வரைக்கும் நடக்கும் சொல்லுவாங்க. சும்மா நார்மலாக யோசிக்காம பார்ப்போம். எளிமை இயக்கம் எது வரைக்கும் நடக்கும், எது வரைக்கும் இல்லை தொய்யும் வரைக்கும். அப்போ -l, எல்லுங்க எக்ஸை இப்படி அளக்கிறதால மட்டும் -lங்கிற தூரம் அளக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தூரம் வரைக்கும் நாங்கள் அளக்கலாம். எது அந்த வீச்ச புள்ளி வரைக்கும் போகும். அப்போ வீச்ச புள்ளி என்னன்னு சொல்கிறாங்க 2l அப்படின்ட்டு செல்றாங்க. அதை நாங்கள் காணலாம். அப்போ இந்த அடிப்படையில் இப்படி. அப்போ நான் அந்த சமநிலையை வச்சியே நான் செல்கிறேன் பாருங்கள். வீச்சம் வந்துட்டு என்ன வரணும்னு சொன்னால் 2lன்னு சொல்லி வரணும். அதாவது x = 2l வீச்சம் வரணுங்கிறது அந்த சமநிலை. அப்போ அந்த சமநிலையை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சமநிலையை பார்க்கணும். நிறைய பேர் அந்த சமநிலையில் மென்ஷன் பண்ணுறது இல்லை, கேள்வியில் பாஸ் பேப்பரில் இருந்தால் அந்த சமநிலையில் நிறைய ஐடியாக்கள் இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் உங்களோட விஷயமும் தெரியும். ஆகவே நாங்கள் அதுக்கு பிறகுலாம் x7 0 அலையும் மையம் எங்களோட நார்மலான தியரி. x7 0 அலையும் மையம். ஆகவே சியில் அலையும் மையம், சியில் அலையும் மையம். பிறகு நாங்கள் எங்களுக்கு வேகம் தெரியும். அதாவது இந்த புள்ளி எங்களுக்கு தெரியும். இந்த புள்ளியை நான் ஒரு ஏங்கிற புள்ளின்னு எடுக்கேன், ஏங்கிற புள்ளின்னு எடுக்கேன். புள்ளி ஏ நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் பாருங்கள், புள்ளி ஏல எக்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும், அதனாலும் செல்ல எழுமா எக்ஸ் வந்துட்டு -l இருக்கும். இங்கெல்லாம் மட்டும் எல் -lன்னு வரப்போகுது. ஆக -l. அடுத்த எக்ஸ் டொட் என்ன இருக்கும், நாங்கள் கண்டுபிடிச்சிக்கோம் 3g
எல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும். ஏன் நான் மட்டும் எழுதுறேன், வீச்ச புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ எளிமை சேகம் காட்டுவோம், அலைமயத்தை செல்லுவோம், அடுத்து வீச்சத்தை செல்லுவோம். வீச்சத்துக்கு ஒரு வேகம் தெரிஞ்ச புள்ளி ஒன்று தேவை. இப்போ வேகம் தெரிஞ்ச புள்ளி எங்களுக்கு என்ன தெரியும், ஏங்கிற புள்ளியை தான் தெரியும். இப்போ புள்ளியை பார்த்தமாக இருந்தால் நாங்கள் அதை கருத்தில் கொண்டு வரலாம். இப்போ எக்ஸ் டாட் ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கேட் ஏ ஸ்கேட் மைனஸ் எக்ஸ் ஸ்கேட். பாவிச்சு விட்டேன்னு சொன்னால் 3GL. ஒமேகா ஸ்கேடுக்கு பதிலாக GL. ஏ ஸ்கேடுக்கு பதிலாக ஏ ஸ்கேட் தான் வீச்சு. மைனஸ் எல் ஸ்கேடுக்கு பதிலாக மைனஸ் எல் ஸ்கேட் ப்ளஸ் எல் தான். ஆக இப்படி வரப்போகுது. ஆக நீங்கள் இங்கே பார்க்கறதால ஜிஎன்ஜி வருது போகிற 3L ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கேட் மைனஸ் எல் ஸ்கேட். ஆகவே ஏ சமன் இது எங்காலத்து போயிட்டால் 4L ஸ்கேட். 4L ஸ்கேடுக்கு வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னா 2L. அப்போ நான் சின்ன சரியாக ஒரு வார்த்தையிலாம் வீச்சம் வந்து 2L. ஆகவே வீச்சம் 2L ஆக இருக்கும். அப்போ அந்த சமநிலையில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது நாங்கள் ஒன்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது இப்போ மேற்கூடிய சமன்பாட்டில் சி ஒரு மாறிலியாக இருக்கும் பொழுது எனக்கு கண்டு சியை காணுங்க. அப்போ நாங்கள் இங்கே ஏன்று நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ சின்னு சொல்கிறாங்க. அப்போ சி வந்துட்டு 2Lன்னு சொல்லி மாற்றி விட்டேன்ல. சரி, ரைட். சி வந்துட்டு கொண்டு சியை காணுக. துணிக்கை பி ஆனது நிலத்தை அடையும் பொழுது கால்நிலை ஓய்வுக்கு வரும் என காட்டுக. நிலத்தை அடையும் பொழுது, அது என்ன நிலத்தை அடையும் பொழுது அப்படிங்கிட்டால யோசித்து பாருங்கள். என்னத்தை யோசித்து பார்க்கலாம் எங்கும் பொழுது இப்போ இது நல்லா கவனிச்சிக்கணும். நீங்கள் மட்டும் எல் பிறகு இன்னொரு எழுநூறும் சமநிலை தூரம் வரும். அதில் இருந்து இன்னைக்கு தான் சமநிலை, இதில் இருந்து 2L தூரம் வீச். 2L தூரம் வீச். அப்போ 2L தூரம் சொன்னால் இங்கே வந்துடும், தரைக்கு வந்துடும். ஏன் மொத்தம் 4L. அப்போ 2L 4L வீச்ச புள்ளி வந்து தரையில் இருக்கும். தரையில் வந்துட்டு பட்டு மோதுமா, தலைக்கு கிட்ட போய் அப்படி எலிமிட்டு வரும். இந்த பட்டும் படாமலும் வர மாதிரி நான் யோசிக்கலாம். ரைட். அப்போ இப்படி வந்து அப்போ தரையை கேட்ட கேள்வியை பாருங்க நல்லா. கனநிலை ஓய்வுக்கு வருகிறது, துணிக்கை நிலத்தை அடையும் பொழுது கலைநிலைக்கு வருகிறது எனவும் ஓவிலிருந்து நிலத்தை அடையெடுக்கும் நேரம் எனவும் காட்டுக சொல்லி மொத்தமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக தரைக்கு எடுக்கக்கூடிய நேரம் என்னங்கிறத நாங்கள் கேட்ட கேள்வியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். பட் விஷயத்தை நீங்கள் எழுதிப்பீங்க, நான் எஸ்ஹெச்எம்ங்கிறத அழிச்சு விடுறேன். ரைட். இந்த அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் இப்போ எங்கள் எளிமை சேர்க்கறது நான் அங்கேயே வச்சு கதைக்கிறேன். இல்லாட்டி நார்மலாக கதைப்போம். இங்கே வச்சு நாங்கள் ஒரு எல்லுங்கிற நீளம் தொங்கும், ஒரு அலைய மையம் ஒரு எல்லுங்கிற தூரத்தில் இருக்கும். அதில் இருந்து வீச்சம் 2L நீளமாக வரும். வீச்சம் ஒரு 2L நீளமாக வரும். ஆகவே எங்களுடைய அலைய மையத்திலேருந்து இயக்கம் இப்படி நடக்கும். பூர்ண எளிமை சேர்க்கம் நடக்காது. ஏன்னு சொன்னால் அது மேலுக்கு இருக்கக்கூடிய புள்ளி காணா, மட்டும் ஆல்ஃபா மட்டும் 2L வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு கொஸ் ஆல்ஃபா வரப்போகுது என்ன, அயல் பக்கம் எல்லின் கீழ் 2L. ஆகவே L/4. ஆகவே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/3 அப்படின்னு எங்களுக்கு வரப்போகுது. ரைட். அந்த அடிப்படையில் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதுலேருந்து இந்த புள்ளியிலேருந்து ஏங்கிற புள்ளியிலேருந்து இதைத்தான் நான் ஏங்கிற புள்ளின்னு எடுத்துக்கேன். ஏங்கிற புள்ளி இது ஓங்கிற புள்ளி, இது ஒரு இந்த தரையில் இருக்கிற புள்ளி ஒரு டி என்று எடுப்போம். அப்போ ஏலேருந்து இதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆகவே எஸ்ஹெச்எம் நடக்கக்கூடிய நேரம், எஸ்ஹெச்எம் நடக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு வரப்போகுது ஆல்ஃபா. கோணம் வந்துட்டு π - ஆல்ஃபா வந்துட்டு அவர் என்ன செய்யணும், கோண இடப்பெயர்ச்சி ஆடும். இந்த கோணம் தான் ஒரு அடையப்படிய இடப்பெயர்ச்சி ஒமேகா. ஆகவே π - ஆல்ஃபா பதிலாக கொஸ் இன்வெர்ஸ் என்று போடாமல் நாங்கள் ஆல்ஃபா பலனத்தை போடலாம். எங்களுக்கு ஆல்ஃபா நாங்கள் π/3 என்று சொல்லி கண்டிருக்கோம். π/3 இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக L/G அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரதியிடலாம். பார்த்தமாக இருந்தால் இப்போ 2π/3 L/Gங்கிறது நாங்கள் பிரதியிடக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்தது ஓலேருந்து ஏக்கு வர எடுத்த நேரம் எங்களுக்கு தேவை. ஓலேருந்து ஏக்கு வர எடுத்த நேரம், அதுக்கு நாங்கள் என்னத்தை பாய்க்கலாம், V = U + AT பாய்க்க போகிறோம். O to A கீழ் நோக்கி. இறுதி வேகம் 3GL நாங்கள் கண்டிருக்கும். இறுதி வேகம் 3GL. ஆரம்ப வேகம் GL. எங்கால ப்ளஸ் ஒரு AT அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிருக்கின்றோம்.
அங்கால ஜி தர எடுத்த நேரம் ஒரு t1. ஆகவே எங்களுக்கு வரப்போகுது t1 is equal to 3gl. இப்போ நீங்கள் 3gl LOG நீங்கள் பொதுவாக எடுத்தீங்க என்றால் 3gl எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். 3gl மைனஸ் gl ஓவர் ஏன்னா எங்களுக்கு எடுத்த ஆரம்புகள் ஜியாக வரப்போகுது. இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு நார்மலாக ஜிஎல் மட்டும் எங்களுடைய இணையாக இருக்க போகுது. எடுத்த நேரம் மொத்த நேரம் வந்துட்டு எங்களுக்கு வரப்போகுது. எப்படியாக இருந்தால் இந்த நேரத்தையும் நாங்கள் இந்த நேரத்தையும் கூட்டுவதாக இருக்க போகுது எங்களுக்கு மொத்த நேரங்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வேகம் நாங்கள் 3gl பார்த்துட்டோம். இப்போ மொத்த நேரம் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மொத்த நேரம் தரையாடை எடுக்கிற மொத்த நேரம் அப்போ எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு என்ன வரப்போகுது, நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எழுதலை, அதை கம்ப்ளீட் பண்ணி எழுதுவோம். எங்களுக்கு ஆரம்பம் ஓட்டியே வந்துட்டு நாங்கள் பாவிச்சமாக இருந்தால் எங்களுக்கு ஏக்கு வரக்கூடிய எடுத்த நேரம் தான் எங்களுக்கு தேவை. அதுக்கு பிறகு இருக்கிற நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு வரக்கூடிய இருக்கிற நேரம் வந்துட்டு எங்களுக்கு என்ன ஏங்கிற புள்ளி இல்லாத வேகம் 3gl இருக்கும். பிறகு அதனுடைய 3gl இருக்கும். பிறகு அதில் ஆரம்பம் gl இருக்கும். நாங்கள் ஜிங்கிற வேகத்தோட எரியிறோம். அங்கால அது புயிர்பிங்கில் இயக்கம் இயங்குறதால GT என்று வரப்போகுது. 3gl இருந்து gl நாங்கள் கடிச்சோம்னால் வர்க்க மூலம் gl ஓவர் g. ஆகவே GMGயை வெட்டி விடலாம். வெட்டி விட்டு எல்லாம் 2l ஓவர் gங்கிற நேரம் தான் நம்மளுக்கு என்னையாக வரப்போகுது, எங்களுக்கு எடுத்த நேரமாக வரப்போகுது. அதாவது இப்போ நாங்கள் வர்க்க மூலம் 2gl பொது எடுத்தோம் சொன்னால் என்ன வரப்போகுது, வர்க்க மூலம் 3 - 1 சொல்லி வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு எடுத்த நேரம் மன்னிக்கணும் வர்க்க மூலம் 3 - 1 என்று g கிழக்கு தான் ஜி வரும். எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எழுதியே காட்டுனான் GOL. இப்போ இப்படி தானே இருக்குது. இது எப்படி நாங்கள் வெட்டுவோம்டா மேலே எங்களுக்கு வர்க்க மூலம் ஜி அளவு இருக்கும். நார்மலாக உங்களுக்கு தெரியுமே நோஹரியா. ஆக வர்க்க மூலம் ஜியை வெட்டி விட்டோம்னு சொன்னால் ஜின்னு வரப்போகுது. அப்போ கீழுக்கு தான் அந்த ஜி இறங்கும். ஆகவே எங்களுக்கு L over Gன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இதுலேருந்து நாங்கள் கழிக்கிட்டால வர்க்க மூலம் 3 - 1 இன்ட்டு L over G எங்களுக்கு எடுத்த நேரமாக இருக்கும் T1ங்க நேரம். ஆக மொத்தமாக எடுத்த நேரம் நாங்கள் அதே மாதிரி கண்டுடலாம். மொத்தமாக எடுத்த நேரம் நான் ஒரு கேபிட்டல் T அப்படின்ட்டு இருக்கேன். கேபிட்டல் T என்ன வரப்போகுது, இங்கேருந்து இங்கே எடுத்த நேரம், இங்கேருந்து இங்கே எடுத்த நேரம். இங்கே OT எடுத்த நேரம் என்று கண்டிக்கும் நாங்கள் வர்க்க மூலம் 3 - 1 இன்ட்டு L over G அப்படின்னு சொல்லி கண்டிருக்கோம். பிறகு இங்கேருந்து இங்கே எடுத்த நேரம் நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்னும் இருக்குது 2 π/3 அதே போல் L over G அப்படின்னு சொல்லி கண்டிருக்கிறோம். இப்போ எங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்குவோம். ஆன்சருக்கு எடுத்த மாதிரி நாங்கள் எழுதலாம். 1/3 பொதுவாக எடுத்துருக்கிறாங்க, L over Gயை பொதுவாக எடுத்துக்காங்க. 1/3 பொதுவாக எடுத்துக்காங்க, L over Gயையும் பொதுவாக எடுத்துக்கிறாங்க. அப்போ எங்கே பார்த்தமாக இருந்தால் இங்கே 1/3 இல்லை. இப்போ மேலே கீழுக்கு 3 பெருக்கி போட்டு போய் வைக்கலாம். அப்போ 3 வர்க்க மூலம் 3 - 3 இந்த எடுத்துக்கலாம். இங்கால இந்த 3 பொதுவாக எடுத்துக்காங்க. ஆக எங்களை +2πன்னு சொல்லி வரும். L over Gயை பொதுவாக எடுத்தாச்சு. ஆகவே ஆன்சர் எங்களுக்கு இதாக இருக்கும். சரி, அடுத்து நாங்கள் 16வது கொஷின்ஸை பார்க்க போகிறோம். எளிமைய இயக்கம் எப்படி நடந்தாலும் சரி, இப்படி நடந்தாலும் சரி, இப்படி நடந்தாலும் சரி, சாய்தளத்தில் நடந்தாலும் சரி, உங்களுக்கு F7MA பிரயோகிக்க தெரியுமா? எப்படி நடந்தாலும் சரி F7MA பிரயோகிக்க தெரியுமா? எஸ்ஹெச்சும் செய்யலாம். இது நாங்கள் நிலைக்குத்தி எஸ்ஹெச் நான் படித்தேன், இது என்ன சாய்தளத்தில் எஸ்ஹெச்சும் போது நாங்கள் படிக்கலையேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்ஹெச் தியரி ஹூக்குடலோ F7MA பாய்க்க தெரியுமா? எஸ்ஹெச்சும் செய்யலாம். அவ்வளோதான். ஷார்ட்டாக இல்லைண்டா அவ்வளோதான் சொல்லலாம். வேறு நிலைக்குத்தி இயக்கத்துக்கு தனி எஸ்ஹெச்எம் படிக்கிறோம் இல்லை, கிடைக்கு தனி எஸ்ஹெச்எம் படிக்கிறோம் இல்லை, சாய்தளத்துக்கு வித்தியாசம் படிக்கிறோம் இல்லை. இல்லை F7MA தான். F7MA உங்களுக்கு பாய்க்க தெரியுமா? எஸ்ஹெச்எம் கிளியர்.
இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அது நேரம் காண்ற ஐடியா, அதுவும் உங்களுக்கு சின்ன ஐடியாக்களாக இருக்கும். ரைட், 16வது கொஷின் பார்ப்போம். இயற்கை நீளம் ஏயும் மீள்தன்மை மட்டும் எம்ஜியையும் கொண்ட மீள்தன்மையுடைய இலேசான இலையின் ஒரு முனை கிடையான ஒப்புரவான இந்த ஒரு ஆய்வில்லைன்னு சில வராங்க, ஒப்பமான மேசையின் மேல் ஓ எனும் புள்ளியில் பொருத்தப்படுகிறது. அப்போ ஒரு மேசை ஒன்று செல்றாங்க, இயற்கை நிலைமையில் லம்டா எம்ஜி, லம்டா வந்துட்டு எம்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு மேசையில் ஓங்குற புள்ளியில் பொருத்தப்பட்டிருக்கு ஒரு இலேசான நிலையில் ஒரு முனை. மத்திய முனையில் எம் துணியோடு இணைக்கப்பட்டு தொடக்கத்தில் மேசையிலிருந்து ஓய்விலிருந்து பிடிக்கப்படுகிறது. இப்போ எங்கே தான் இருக்குது, இங்கே ஒரு மேசை இருப்பதாக கருவம் தான் ஓங்குற புள்ளி, இதில் இருந்து ஒரு தூரம். அப்போ அதில் ஆரம்ப நிலம் தந்திருக்காங்க ஏ, அப்போ ஆரம்ப நிலம் ஒரு ஏயா இருக்கும் மட்டும். ஆகவே ஆரம்ப நிலம் ஏயா இருக்க போது அதுக்கு பிறகு வந்துட்டு மேசை தொடக்கத்தில் ஓவிலிருந்து பி தூரம், இப்போ இம்பட்டு ஒரு பி தூரமாக இருக்க போது கேள்வி அழகாக வாசிக்கலாம். நீங்கள் ஓய்விலிருந்து விடிக்கப்படும், ஓய்விலிருந்து விடிக்கப்படும் இங்கே எக்ஸ் டாட் வந்துட்டு 0வாக இருக்க போகுது. விடுவிக்கப்பட்டால் இந்நேரத்துக்கு பின்னர் ஓவை அடையும் என காட்ட சொல்லியிருக்கிறான். நேரத்துக்கு பின்னர் ஓவை அடையும் சொல்லி காட்ட சொல்லியிருக்கான். அப்போ எப்படி, அப்போ இது வந்துட்டு கிடை எஸ்ஹெச்எம் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு கிடை எஸ்ஹெச்எம், கிடை எஸ்ஹெச்எம் என்ன, நிலைக்குத்து எஸ்ஹெச்எம்மோட கிடை எஸ்ஹெச்எம் லேஸ். நிலைக்குத்து எஸ்ஹெச்எத்தில் எங்களுக்கு அழுத்த சக்தி மட்டம் மாறும், அழுத்த சக்தியில் மட்டம் மாறும். இங்கே வந்து அழுத்த சக்தி மட்டம் மாறாது. அப்போ இங்கே வந்துட்டு எம்ஜிங்கிறது வந்து தாக்கம் செலுத்த போகிறது இல்லை. இப்போ நிலைக்குத்து எஸ்ஹெச்எத்தை விட கிடை எஸ்ஹெச்எம் லேஸாக இருக்கும். ஆகவே இப்படி ஒரு புள்ளியாக இருக்க போகுது. அப்போ நான் இந்த மேசையில் இங்கே ஓங்குற புள்ளியில் இருந்து ஒரு தூரம், அதாவது அதோடைய ஆரம்ப நீளம் ஏல இருந்து ஒரு எக்ஸுங்கிற தூரம், ஆரம்ப நீளம் இருக்கட்டால அது எஸ்ஹெச்எம்மாக நடக்காது. அப்போ எங்கால வரக்கூடால ஒரு தூரம், எங்கால எந்த திசையில் எக்ஸ் அளக்கமோ அந்த திசையில் ஆரம்புகள் இருக்கும் எக்ஸ் டபுள் டாட். அப்போ எங்கால திசையில் டீங்கிற ஒரு இழுவை இருக்க போது வேறு விஷயம் இருக்கும். இது உராய் வற்று மேசை அதால் உராய்வு இருக்காது, உராய் விசை இருக்காது. அப்போ ஹூக்குள்ள பயன்படுத்தி விட்டேன்னு சொன்னால் டீங்கிறது ஆரம்ப நீளம் ஏ தந்திருக்கிறாங்க, மேலுக்கு நீட்சி எக்ஸ் தர மீள்தன்மை மட்டும் தந்திருப்பாங்க எங்களுக்கு எம்ஜி தந்திருக்காங்க. முதல்ல ஈக்குவேஷன். அப்போ எஃப் சமன் எம்ஏ எந்த திசையில் பாய்க்கலாம், நாங்கள் இங்கால திசையில் பாய்க்கலாம், ஆரம்புகள திசையில் பாய்ப்போம். இங்கால திசையில் பாய்ச்சோம்னா இங்கால திசையில் டி இருக்கு, அப்போ மைனஸ் டின்னு வரும், கடும் கவனமாக இருக்கணும். மைனஸ் டி எம் இன்ட்டு எக்ஸ் டபுள் டாட். ஆகவே எக்ஸ் எம்ஜி ஓவர் ஏ, எக்ஸ் எம்ஜி ஓவர் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டபுள் டாட். ஆக எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் விட்டுப்பட்டா ஜி ஓவர் ஏ இன்ட்டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் எஸ்ஹெச்எம். இங்கே வந்துட்டு ஒமேகா வந்துட்டு என்னென்னு வரப்போகுது எங்களுக்கு ஜி ஓவர் ஏ அப்படின்னு சொல்லி வரப்போகுது, ஜி ஓவர் ஏன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ எங்களுக்கு அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ எக்ஸாமன் பூஜ்ஜியத்தில் அலையும் மையம், அப்போ எக்ஸாம் பூஜ்ஜியத்தில் அலையும் மையம்னா நிகர புள்ளி அலையும் மையமாக இருக்க போகுது. நிகர புள்ளி தான் அலையும் மையமாக இருந்தால் எங்களோட நிகர புள்ளி தான் அலையும் மையமாக வரப்போகுது. இந்த புள்ளி தான் அலையும் மையமாக இருந்தால் நல்லா பாருங்க, நிகர புள்ளி அலையும் மையமாக இருந்தால் எவ்வளோ தூரம் பாருங்க எங்களுக்கு. இப்போ அலையும் மையமாக இருந்தால் இப்போ எம்பட்டுக்கு வரக்கும் போகிறக்கூடால எப்படி வரப்போகுது, இப்போ எப்படி ஒரு திசையாக வரப்போகுது. இப்போ சுத்த வேண்டிய கோணம் π/2 இருக்கு. இங்கால இப்படி பிங்கிற தூரம் வருமா, வராது. ஏன்டா எங்களை வரக்கூடால வந்துட்டு என்ன செஞ்சிடும், தொஞ்சிடும். அப்போ இம்பட்டும் தான் எளிமைசைக்கு நடக்கும். அப்போ எளிமைசைக்கு நடக்கிற கோணம் π/2 இருக்கும். ஆக அதுக்கு அடுத்த நேரம் T1 வந்துட்டு π/2 கீழ் ஒமேகா ஒன்றிங்கில் ஒமேகா போல் நான் ஏஓஜி என்று போடலாம் இன்ட்டு π/2. இது வந்துட்டு இந்த உட்ட புள்ளியிலேருந்து நிகர புள்ளிக்கு வரத்துக்கு அடுத்து நேரமாக இருக்கும்.
அப்போ அலாபலங்களாம் இந்த விட்ட புள்ளியில் நினைக்கிற புள்ளிக்கு வரதுக்கு எடுத்து நேரமாக இருக்கும். கேட்ட கேள்வி ஓவர் அடைக்கிட்டாலே இந்த நேரம் சரி. அப்போ எனக்கு ஒரு விஷயத்தை யோசிங்க பார்ப்போம். நினைக்கிற புள்ளி, இந்த புள்ளியை நான் ஒரு ஏங்கிற புள்ளின்ற எடுத்தனாக இருந்தால், இந்த ஏங்கிற புள்ளியை அடையக்கிட்டாலே அந்த துணைக்கைக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஏங்கிற புள்ளி அடைக்கிட்டாலும் அந்த துணிக்கைக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும். அந்த வேகம் தான் உயர் வேகமாக இருக்கும். ஏன்டா அலைமயத்தில் தான் வேகம் கூடையாக இருக்கும். அந்த துணிக்கையை தாண்டி திரும்பி இடது பக்கம் துணிக்கை அசையும் பொழுது இலை தொஞ்சிரும். இலை ஆரம்ப நிலத்தோட இங்கால வரக்கூடாது, இலை வந்து தொஞ்சிரும். இலை தொஞ்சத்துக்கு பிறகு எஸ்டேஷன் நடக்க சாத்தியம் இல்லை. அப்போ அடுத்த என்ன வேகம் இருக்கும், அந்த வேகத்தோடு அப்படியே வந்துட்டு இருக்கும். அடுத்த வார வேகம் ஒரு விங்கிற வேகம் சொன்னால் இந்த விங்கிற வேகத்தோடு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன், ஒரு உராய் வற்று மேசங்கிறதால விங்கிற வேகத்தோடு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த வரக்கூடாது எடுத்த வேகம் நீங்கள் பாய்க்கலாம். ஒன்று வி வர்க்கம் சமன் எக்ஸ் டாட் ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கேட் இன்டு எக்ஸ் ஸ்கேட். ஏன்னு சொன்னால் அது வந்துட்டு எங்களுடைய தெரியும், அது ஒரு அலை மையம். ஆகவே எக்ஸ் டாட் ஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கேட்டுக்கு பதிலாக நீங்கள் எழுதலாம் எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எக்ஸ். ஒமேகாவுக்கு பதிலாக எழுதலாம் நீங்கள் ஜி ஓவர் ஏ. தர எக்ஸுக்கு பதிலாக வீச்சம் வந்துட்டு பியாக இருக்க போகுது. ஆகவே வீச்சம் பி அப்படிங்கிறது எழுதலாம். அப்போ இதுக்கு வர்க்க மூலம் சொல்லி வரப்போகுது. ஒமேகாவுக்கு பதிலாக ஜி ஓவர் ஏ, அங்கால எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் வீச்சம் பியாக இருக்கும். அப்போ எடுத்த நேரம் எஸ்எம்என் யூடி ஏ நீங்கள் பாவிச்சிங்கன்னா என்ற ஆர்முடல் இருக்காதுங்களா சீரான வேகத்தோடு வரும். ஆகவே வரக்கூடிய தூரம் ஏயாக இருக்கணும், வேகம் அதே வேகத்தோடு வந்து கொண்டு இருக்கும், அங்கால சீரான இயக்கமாக இருக்கும். இன்று அங்கால எக்ஸ் டாட் இன்டு பி தர எடுத்த நேரம் ஒரு T2 இருக்கும். ஆகவே T2 வரப்போகுது. உங்களுக்கு எப்படி வரப்போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் T2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஓவர் பி. இது மாறி பெருக்கு வரப்போகுது ஏ ஓவர் ஜி அப்படின்னு எங்களுக்கு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இது. ஆகவே ஓவை அடைய எடுத்த நேரம் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு T1 + T2 ஆக இருக்கணும். ஆகவே T1ற்கு பதிலாக நாங்கள் பிரதிடலாம் இன்னருக்கு π/2 ஏ ஓவர் ஜி. T2க்கு பதிலாக நாங்கள் பிரதிடக்கூடியதாக இருக்கும் ஏ வர்க்க மூலம் ஏ ஓவர் பி இன்ட்டு ஜியாக இருக்கணும். மட்டும் ஃபுல்லாக வர்க்க மூலமாக வரப்போம். இப்போ நாங்கள் வந்துட்டு எதை பொது எடுக்கலாம்னு சொன்னால் ஏஓஜி விடையை பார்த்து தான் நாங்கள் செய்வோம் மெசேஜுக்கு. ஆகவே ஏஓஜியை பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கால π/2 வரப்போகுது, இங்கால a/b வரப்போகுது. இம்பார்ட்டன் தான் எடுத்த இது. கிடையை செச்சம் லேஸ், நிலைக்குத்திய செச்சதோட கிடையை செச்சம் லேஸ் இலகுவான ஒரு துண்டாக இருக்கும். 17வது கேள்வி. ஒப்பமான கிடைமேசையில் எம் திணியுடைய துணிக்கை பி ஆனது முறையே 3a 2a இயற்கை நிலமுடைய நீளங்களாகும். λ, 2 λ மேலில் மட்டு உடைய இரு இலேசான இலைகளுக்கு இணைக்கப்பட்டு மறுமுனைகள் மேசையில் உள்ள S, T எனும் இரு புள்ளிகளுக்கு இணைக்கப்படுகிறது. ST சமன் 7a எனின் துணிக்கையின் சமநிலையில் இருக்கும் பொழுது SP சமன் என காட்டு. ஆகவே ஒரு மேசையில் அங்காலையும் இங்காலையும் இருக்கக்கூடிய புள்ளிகளை சொல்கிறாங்க. இங்கால ஒரு எஸ்ங்கிற புள்ளி, இங்கால ஒரு டீங்கிற புள்ளியாக சொல்கிறாங்க. ST வந்துட்டு 7a இருக்கிறதாக சொல்கிறாங்க. ST வந்துட்டு மொத்தமாக 7a அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுக்கு நம்ம குறிக்க வேண்டாம், மொத்த கேள்விக்கும் ST வந்துட்டு 7aன்னு சொல்லி வரப்போகுது. ரைட். இப்போ என்ன செய்கிறாங்களாம் மட்டும் சரி, ரெண்டு இலையால் கட்டி வைக்க போகிறாங்க. 2 இலையால் கட்டி வைக்க போகிறாங்கன்னுட்டால இதில் ஒரு இலைண்டு வரப்போகுது, இங்கே ஒரு இலை
மொத்தமாக இப்படி ஒரு செட்டப்பில் வரப்போகுது. இப்படி ஒரு செட்டப்பில் வரப்போகுது. அப்போ எங்கே ஒரு இடத்த திணிக்க கட்டி வெட்டிப்பாங்க. அப்போ பாருங்கோ, ஒன்று வந்துட்டு 3A, ஒன்று வந்துட்டு 3A நீளம், ஆரம்ப நீளம் 3A, மற்ற ஆரம்ப நீளம் 2A இருக்கா சொல்கிறாங்க. ஒன்று மீள்தன்மை மட்டும் லம்டா, மற்ற மீள்தன்மை மட்டும் 2 lambda அப்படின்னு சொல்கிறாங்க. மீள்தன்மை மட்டும் சொல்லிட்டு இணைக்கப்பட்டு ST சமன் 7A என்று சொல்லி தாங்க. மொத்த நீளம் 7A. துணிக்கை சமநிலையில் இருக்கும் பொழுது, அப்போ துணிக்கை Pன்னு சொல்லியிருக்காங்க. துணிக்கை சமநிலையில் இருக்கும் பொழுது SP சமன் 9A/2 என காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேள்வி இதோட அவங்க முடிச்சு கொள்கிறாங்க. அப்போ 2 இலையல்லோ, 2 வெவ்வேறு இலை. அப்போ 2லேயும் இருக்கக்கூடிய இழுவை ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா 2 வெவ்வேறு இலை. ஆகவே இங்கால இருக்கக்கூடிய இலை ஒரு T1 அப்படின்னு எடுக்க, இங்கால இருக்கக்கூடிய இழுவை ஒரு T2 இருக்கும். ஆனால் சமநிலையில் இருக்குண்டா என்ன அர்த்தம்? T1ம் T2ம் சமனாக இருக்கணும், அதான் அர்த்தம். 2 வெவ்வேறு இல்லை, ஆனால் சமநிலையில் இருக்கட்டாலும் செய்வோம். T1ம் T2ம் சமநிலை. அப்போ நம்ம வித்தியாசமாக போட்டே செய்வோம், சமப்படுத்தும். அப்போ சமநிலையில் இருக்கும். அப்போ T1 ஹூக்ஸ்லோ நாங்கள் பயன்படுத்தி விட்டோமாக இருந்தால் T1 எங்களுக்கு வரப்போகுது. அதில் ஆரம்ப நீளம் இங்கே இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க, அப்போ லேசாக இருக்கும் 2A. அதில் நீட்ஸ் என்கிறதான் இப்போ எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் யோசித்து எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு சொல்லுங்க, அதில் நீட்சி வந்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி. இப்போ மொத்த ST வந்துட்டு எங்களுக்கு 7Aன்னு தெரியும். மொத்தம் ST வந்துட்டு 7Aன்னு தெரியும். இப்போ 7A எங்கிட்டால இது 3A, இது 2A, மொத்தம் 5A இருக்க போகுது. இதில் நீளம் ஆனால் 7A இருக்கின்றா 2A தூரம் இழுபட்டு இருக்கு. இதான் வந்துட்டு உண்மையாக இருக்கும். ஆகவே இதில் நீட்சி எங்கிட்டால எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு பாருங்க SP என காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ SPயை காட்டுச்சுன்னா நம்ம SPங்கிறது ஒரு எக்ஸ்ன்னு எடுப்போம். SP வந்துட்டு எக்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு 9A எங்கள் 2 வந்தால் சரி. அப்போ எனக்கு இப்போ சொல்லுங்க பார்ப்போம், SP 7ன்னு சொன்னால் PDங்கிறது என்ன? 7A மைனஸ் எக்ஸாக இருக்கும். இதெல்லாம் படத்தில் நீங்கள் குறிச்சு விட்டீங்களா? லேஸ் 7A மைனஸ் எக்ஸாக இருக்கும். இப்போ T1 இந்த இலடை நீட்சி என்ன இருக்கும்னு கேட்டால் 7A மைனஸ் எக்ஸ். இப்போ இருக்கிற நீளம் அதில் இருந்து அதில் ஆரம்ப நீளத்தை கழிச்சு விட்டீங்களா? சரி, 2A. தலைமையில் தன்மை மட்டும் 2 lambda. ஆகவே எங்களுக்கு வரப்போகுது 5A மைனஸ் எக்ஸின் கீழ் 2A. 2 விட்டு விட்டோம்டா, 2 வெட்டி விட்டுலாம் லம்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. இதுதான் T1. T2 எழுதலாம் நாங்கள். T2 எழுவமாக இருந்தால் ஆரம்ப நீளம் 3A. மேலுக்கு இதை நீட்சி இப்போ எக்ஸில் இருந்து அதில் நீளத்தை கழிச்சு வச்சோம்னா சரி 3A இருக்க போகுது. அதனுடைய மீள்தன்மை மட்டும் லம்டா. சமநிலையில் அதுக்கப்புறம் நாங்கள் சமநிலையில் T1 இஸ் ஈக்குவல் டு T2. ஆகவே இதை பார்த்து 5A மைனஸ் எக்ஸ் லம்டா ஓவர் ஏங்கிறது என்ன சமனாக இருக்க போகுது? எக்ஸ் மைனஸ் 3A லம்டாவின் கீழ் 3Aக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே நீங்கள் ஏ லம்டா நான் வெட்டி எழுச்சினால் இப்போ மேலே படுற 15A மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3Aன்னு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு 15 எங்களோட 18A is equal to எங்களோட 4x என்று வரப்போகுது. x is equal to 9A/2 என்று வரப்போகுது. ஆகவே SP is equal to 9A/2 எவ்வளோ தான் அதனுடைய விஷயமா இருக்கும். ரைட், அடுத்து பார்ப்போம். பிறகு வந்து நாங்கள் எஸ்பியை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் எழுதியிருப்பீர்கள். ரைட், அங்கால எஸ்பி சமன் 5A ஆகுமாறு, எஸ்பி சமன் 5Aன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு
9A = 2 9A = 2 சொன்னால் 4.5 4.5 ஒரு 4.5 5 ஏண்டா இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிக்காங்க இந்த துணிக்கு எங்கால கொஞ்சம் இழுத்து பிடிக்காங்க இழுத்து பிடிச்சிட்டு 5A ஆகுமாறு துணிக்கு பிடிக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் அதுக்கு சும்மா நார்மலாக ஒரு செப்டர் ஒன்றை கீறுவோம் கீறிட்டு செய்வோம். அப்போ எப்படி இருக்க போகுது? அப்போ எம்பட்டும் ஒரு 5A இருக்கட்டால இது விடுறாங்க எக்ஸ் டாட் சமன் 0 விடுறாங்க. இது எஸ்ஸாக இருக்க போகுது, இது டீயாக இருக்க போகுது, இது துணிக்கு பியாக இருக்க போகுது. மொத்தம் 7A மட்டும் 2A இருக்க போகுது. இது நார்மலாக நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ ரைட், இப்போ வந்து நார்மலாக பார்ப்போம். இப்போ எழுதி விட்டோம்னு சொன்னால் இப்போ இயங்கக்கூடிய ஒரு கட்டத்தை நாங்கள் யோசித்து பார்ப்போம். இயங்கக்கூடிய ஒரு கட்டம் சொன்னால் எங்கால ஒரு இடத்த துணிக்க இருக்குது. இப்போ எங்கால் எடுக்கக்கூடிய இழுவை ஒரு T1 இங்கால இருக்கக்கூடிய T2 ஒன்று எடுக்கிறேன். ரெண்டும் சமன் இல்லை, வித்தியாசம். முதல் எழுதின மாதிரி இது இல்லை, ஆனால் நான் கேள்விக்காண்டி இப்படி செய்கிறேன். இங்கால போட்டு ஒரு நான் எக்ஸுண்டே எடுக்கிறேன். இங்கால போட்டு நான் ஒரு எக்ஸுண்டே எடுக்கிறேன். ரைட், எக்ஸ் இங்கால எஸ்ஸாக இருக்க போகுது, இங்கால டீயாக இருக்க போகுது. இப்போ மட்டும் எக்ஸுண்டா துணிக்கு எங்கால திசையில் எங்கள் ஆரம்புகள் வரும் எக்ஸ் டபுள் டாட். உண்மையிலேயே இதை விட்டோம் சொன்னால் துணி எங்கெல்லாம் ரிட்டன் ஆகும். வேண்டாம், ஆரம்ப புள்ளி இங்கே இருக்குது ஆரம்ப புள்ளி. அப்போ ஆரம்ப புள்ளியை நோக்கி தான் போவோம். ஆனால் நாங்கள் தூரம் வளர்க்குறதுக்கு திசையிலே ஆரம்புகள் குறிக்கணும். இதான் எங்களோட தியரி. அவை ஹோக்ஸ்லோ நாங்கள் பயன்படுத்தி விட்டமாக இருந்தால் ஹோக்ஸ்லோ T1 வரப்போகுது எங்களுக்கு அதே மாதிரி இதே மாதிரி வரும். இதே மாதிரி எங்களுக்கு வரப்போகுது. மட்டும் எக்ஸ்ன்னு சொன்னால் மட்டும் 7A - x 7A - xல இதில் ஆரம்ப நீளம் 2A கழிச்சு விட்டோம் சொன்னால் 5A - xன்றே வரப்போகுது. 5A - x இன்ட்டு லம்டா ஓவர் அதில் ஆரம்ப நீளம் A, அதாவது 2 lambda ஓவர் 2A ஆரம்ப நீளம் 2A 2 lambda ஆக வரப்போகுது 5A - x லம்டா ஓவர் A அப்படின்னு சொல்லி வரப்போகுது. T2 பார்த்தமாக இருந்தால் அதே போல் எங்களுக்கு வரப்போகுது x - 3A ஓவர் எங்களுக்கு அதனுடைய மீடியல் மட்டும் வரப்போகுது லம்டா அதில் ஆரம்ப நீளம் 3A அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இங்கே வந்த மாதிரி அதே மாதிரி வரும் x - 3A லம்டா ஓவர் 3Aன்னு சொல்லி வரும். ஆனால் என்ன ஸ்பெஷல், இங்கே வந்துட்டு ஓய்வில் இருந்து சமநிலையில் இருந்து. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன ஒரு 6 முடிவுகளோடு இருக்குது. அப்போ நாங்கள் 6 முடிவுகள் திசையில் F = MA பாய்ப்போம். F = MA கிடை திசை வழியை பாய்ச்சல்னு சொன்னால் T1 அதே திசையில் இருக்குது -T2 = mx இருக்க போகுது. அப்போ இதுலேருந்து நீங்கள் எழுதி இருந்தால் 5A - x இந்த லம்டா ஓவர் A minus x minus 3A into lambda over 3A is equal to mx double dot. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் நாங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுவாக எடுத்துப்போம். அப்போ நாங்கள் ஒரு லம்டா பொதுவாக எடுக்க போகிறோம், கீழுக்கு ஒரு 3 பொதுவாக எடுக்க போகிறோம், ஒரு A ஒன்று பொதுவாக எடுக்க போகிறோம். ஆகவே இங்கே 3 இல்லை. அப்போ 3 பெருக்கி போட்டு பொதுவாக எடுக்க போகிறோம். மேலுக்கு 3 பெருக்கி விட்டாலும் 3 15 -3xன்னு சொல்லி வரப்போகுது. இங்கால மைனஸ் 3A பொதுவாக எடுத்துட்டோம், லம்டா பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ என்ன போகுது -x வரப்போகுது. -to -+3A வரப்போகுது. mx double dot வரப்போகுது. mx double dot. ஆகவே இப்போ நாங்கள் x double dot எழுதலாம். பாருங்கள் லம்டா ஓவர் 3A இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரப்போகுது எங்களுக்கு m. இந்த எம்மை கொண்டு உங்களை பிரித்து விடுறேன். லம்டா ஓவர் 3A இந்த எம்மை கொண்டு உங்களை பிரித்து விடுறேன். இதை எழுத போகிறேன் நான் என்னென்று 15 3 18 -4x என்று எழுதுகிறேன். ஆகவே அடுத்த ஸ்டெப்பில் உங்களை எனக்கு தேவைப்படாது அழிச்சு விடுறேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எங்களுக்கு வரப்போகுது என்னவென்று அதில் mx double dot இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் எங்களுக்கு வரப்போகுது x double dot. என்னத்தை பொது எடுக்க போகிறோம், நாங்கள் 4 பொது எடுப்போம். 4 பொது எடுத்து விட்டமாக இருந்தால் -4 பொது எடுத்து விட்டமாக இருந்தால் -4 பொது எடுத்து விட்டமாக இருந்தால் லம்டா ஓவர் 3AM இருக்க போகுது. இங்கால x வரப்போகுது மைனஸ் இது 18லேருந்து 4 பொது எடுத்தோம்னா 9A எங்கள் 2 போகுது. 9A எங்கள் 2. ஆகவே நம்ம சமநிலை தானத்தில் எந்த புள்ளியில்
ஓய்வில் இருக்கும் அந்த புள்ளி தான் அலை மையமும் வரும். இந்த புள்ளி தான் அலை மையம் வரும். அப்போது எக்ஸாம்பிள் 9A/2ங்கிறதான் அலை மையம் இருக்கும். எப்படி எங்களோட நிலைக்குத்தை செஞ்சதில் நாங்கள் கட்டி தொங்க விட்டு சமநிலை அழைக்கிட்டோம் அதான் அலை மையமாக வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும் அலை மையங்களுக்கு அதே மாதிரி வரும். பிறகு நாங்கள் என்னென்னு எழுதுவோம், கேபிட்டல் X = x minus 9A/2 என்க. அப்போ கேபிட்டல் X dot is equal to small x dot, capital X double dot is equal to small x double dot. Capital X double dot is equal to minus 4 lambda equal 3 am into capital X. So this is a system. இது எளிமைசை இயக்கமாகும். delete. நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த x= 0 அலை மையம். கேபிட்டல் X = 0 அலைவு மையம். அவர் ஸ்மால் x = 9A/2 அலை மையம். இதான் எங்களுடைய எழுத்து முறையாக இருக்கும். எங்களுக்கு கேட்ட கேள்வி எளிமைசை இயக்கத்தை ஆட்டுகிறது என காட்டுக. தொடரும் இயக்கத்தில் அலைமையத்தையுடைய எளிமைசை இயக்கத்தை ஆற்றுகின்றது என காட்ட சொல்லிங்க. அப்போ ஒமேகா வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். அங்கே ஒமேகா எழுதலை, அது எங்களுக்கு ஒமேகா வரப்போகுது என்னவாக இருந்தால் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4 lambda க்குள் 3 am மட்டும் வர்க்க மூலம் ஒரு விஷயம் வரப்போகுது. ரைட். இந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ அடுத்த பார்ப்போம் அலை மையம். இந்த இயக்கத்தை நாங்கள் சராசரி பண்பறிவாக விளங்குவோம். இன்னொரு படம் ஒன்று பாட்டு. இப்போ நேரம் காணுவதற்கு அங்கே என்ன செய்யும், இன்னொரு படம் ஒன்று கட்டாயம் கீறணும்னா எங்களுக்கு லேஸ் கட்டாயம் கீறணும். அதுக்கு மார்க்ஸ் இருக்குது. நாங்கள் நேரம் காண்றதுக்கு எளிமை செய்கிறது படத்துக்கு வருவோம். அப்புறம் நேரம் காண்றது இன்னொரு படம் ஒன்று நாங்கள் கீறக்கூடியது. அப்போ இது நீ தேவைப்படாது, அழிச்சு வரேன். அழிச்சு விட்டனாக இருந்தால் ரைட். இப்போ எளிமை இயக்கத்தை ஆட்டுகிறது. அப்போ எளிமை இயக்கம் சொல்லி காட்டிட்டோம். இப்போ பார்ப்போம் சில விஷயங்களை பண்பறிவாக விளங்குவோம். ஆகவே இன்னருக்கு அந்த இதாக இருக்கும், இது T, இது S. இப்போ எங்களுக்கு இன்னைக்கிற ஒரு புள்ளியில் தான் மட்டும் மொத்தமாக எங்களுக்கு இருக்க போகுது. இதனுடைய ஆரம்ப நீளம் 3A, இதன் ஆரம்ப நீளம் 3A இருக்கும், 3A. அதே போல் 3A இங்கே பார்த்தமாக இருந்தால் 9A/2 9A/2 சொன்னால் 4.5 4.5 சொன்னால் போட்டு 3 போனால் இன்னும் 1.5 இருக்கு. 1.5 3A/2 இருக்க போதும் போட்டு 3A/2. இப்போ இந்த புள்ளி தான் அலை மையம் சின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். மற்றது 2A. அப்போ ஒம்பட்டு மொத்தமாக எங்களுக்கு 9A/2 போட்டு மொத்தமாக 9A/2 மொத்தமாக 9A/2 வேண்டாம் நீங்கள் பார்க்கலாம். 2 6 6 3 9A/2 9A/2 இந்த துண்டு எங்களுக்கு வரும். சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் 7A. 7Aன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது மேலுகிறது 5A/2 வரப்போகுது. அப்போ எங்களுக்கு 9 5 14 14 2 பிரிச்சோம்னா 7 வரும். இப்போ மட்டும் வந்துட்டு 5A/2 அதாவது CD வந்துட்டு 5A/2 பண்பறியாக விளங்குவதற்காண்டி சொல்கிறேன். இப்போ 5A/2 சொன்னால் எனக்கு பாருங்க, இதில் ஆரம்ப நீளம் என்ன? ஆரம்ப நீளம் 2A. 2Aன்னு சொன்னால் மட்டும் அதில் ஆரம்ப நீளமாக இருக்க போகுது 2A. 5A/2 சொன்னால் 2.5. அப்போ மட்டும் A/2 நீட்சியாக இருக்க போகுது. A/2 நீட்சியாக இருக்க போகுது. ரைட். இப்போ எங்களுக்கு எங்கே விடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா 5A இருக்கு போகிற விடுறாங்க. 5A இருக்கு போகிற விடுறாங்கன்னு சொன்னால் மட்டும் 3.5 3.5. அதே போல் பாருங்க மட்டும் எங்களுக்கு 4.5 4.5 ஹாஃபையும் கூட்டம்னா 5. அப்போ எங்களுக்கு விடுற புள்ளி இந்த புள்ளியாக தான் இருக்கும். இந்த ஓய்விலேருந்து விடுற புள்ளி X = 0 புள்ளி இதாக தான் இருக்கும். இந்த புள்ளியாக தான் இருக்கும். நாங்கள் ஓய்விலேருந்து விடுற புள்ளி. ஆகவே இது அலை மையம், இது ஓய்விலேருந்து விடுற புள்ளி. அப்போ இன்னைக்கு வீச்சம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வீச்சம்ங்கிறது என்ன? A/2 இருக்கும். ஒரு முனை புள்ளிக்கும் ஒரு இந்த புள்ளிக்கும் தூரம் வீச்சம் A/2 அல்லது X = ω² - -A² ω² என்று A² - X² நீங்கள் காணலாம். இப்படி பண்பறிவாக விளங்கினாலும் சரியாக இருக்கும். ரைட். இப்போ எங்களுக்கு எளிமை இயக்கம் எப்படி நடக்க போகுது? இங்கால A/2 வீச்சு. அப்போ இங்கால ஒரு A/2 வீச்சம் வரும். அப்போ இப்படி ஒரு எளிமை இயக்கம் நடக்கும், பூர்ண எளிமை இயக்கம் நடக்கும். ஏன் இங்கால இலை வந்துட்டு இன்னும் இருக்கு, நம் தொய்யலை இல்லை இருக்கு. அப்போ ஃபுல்லாக பூர்ண எளிமை இயக்கம் நடக்கும். பூர்ண எளிமை இயக்கம் நடக்கும் சொன்னால் எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆவர்த்தன காலம்
என காட்டுங்கன்னு சொல்லிக்காங்க. அப்போ ஆவர்த்தன காலம் எங்களுக்கு பூர்ண எளிமை சேர்க்கும் 2π ஒமேகா 2π ஒமேகான்னு சொன்னால் t is equal to 2π ஒமேகா. ஆகவே எங்களுக்கு வரப்போகுது 2π ஒமேகான்னு சொல்லிவிட்டால் எங்களுக்கு வரப்போகுது என்னவாக இருக்கும் என்றால் 2π ஒமேகாவுக்கு பதிலாக இதை நாங்கள் மாற்றினோட சரி 3am ஓவர் 4 லம்டா என்று வரப்போகுது. ஆனால் விடையை பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கி இருப்பாங்க. 4 வழியாக எடுத்தால் 2 இருக்கும். ஆகவே π × 3am கீழ் லம்டாவாக இருக்கும். இதான் பூர்ண அலைகாலம். அவை எஸ்ஹெச்எம் முதல் நாங்கள் எவ்வளோ செய்யணும். நாங்கள் 17 கொஷின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னும் எங்களுடைய இந்த டியூட்டில் 2 கொஷின்ஸ் தான் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆகவே 2 கொஷின்ஸ் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 கொஷின்ஸும் சில 17 கொஷின்ஸ் இன்னும் 3 கொஷின்ஸ் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. 3 கொஷின்ஸையும் நாங்கள் அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா எங்களுக்கு நேரம் கிடைக்கின்றத பார்ப்போம். அதே போல் வந்துட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து நீங்கள் பாஸ் பேப்பரோட தயாராங்க. 2011ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லேருந்து உங்களோட கையில் பாஸ் பேப்பரோட நீங்கள் அடுத்த கிளாஸை எதிர்பார்க்கலாம். இதோடு நாங்கள் எங்களோட இந்த எஸ்ஹெச்டியுடைய 3வது வகுப்பை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.